தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமியா அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம், திருவடி சரணம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பமா, விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. புஷ்பமா. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவோமை குலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயல் வழி பலமுறை இறையே. சிவாய். திருச்சிற்றம்பலமா. நன்றிம்மா. ஐயா தேவசேனாபதி ஐயா நால்வர் துதி பாடுங்கய்யா. சிவா. திருச்சிற்றம்பலம். ஊழியருகோன் வெப்பு ஒழித்த புகழியருகோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருநாவுக்கரசு புராணம் தான் ஐயா நம்ம ஆனந்த ஐயா தான் ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று ஈஸ்வரன் குழுமம் வரவேற்கின்றது. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவசிவா. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவுருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவுருளும், மேலும் நால்வர் பெருமக்களுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குடும்பத்திலே தொடர்ந்து நாயன்மார்களுடைய சரித்திரத்தை பேசுகின்ற அந்த வகையிலே அடிநாயனுக்கு திருநாவுக்கரச நாயனாருடைய புராணம் பேசுவதற்கான அந்த பெரும் வாய்ப்பை நல்கிய அந்த குருவருளையும் திருவுருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே போற்றுகின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்றிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சிவசிவ. நாவுக்கரச பெருமானுடைய புராணத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். மொத்தம் 436 பாடல்களுடைய அந்த புராணம். சேக்கிழார் பெருமான் தனியாக திருநாவுக்கரசு புராணம் அப்படின்னு திருமலை சருக்கத்துல வருகின்ற பாடல். அதுல கிட்டத்தட்ட நம்ம 156 நினைக்கிறேன், அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கீரப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்றைய தினம் நாம பார்க்கக்கூடியது நாவுக்கரசு புராணம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதிகம் மிகாமல் அடியேன் ஒரு சில வார்த்தைகள்ல அவருடைய புராண சரித்திரத்தை நம்ம சொல்லிட்டு உள்ள போயிடலாம். நாவுக்கரச பெருமான் திருமுனைப்பாடி வளநாட்டில திருவானூர் பதிகத்திலே அந்த பதியில புகழனான் மற்றும் மாதனியாருக்கு திலகவதியார் பின் பிறந்தார். அவர்கள் பல அறத்துறைகளும் பல கல்வித்துறைகளும் பேறு பெற்றார்கள். தாய் தந்தையர் இருவருமே மிகச்சிறந்த ஒரு செல்வ குடியிலே பிறந்தவர்கள், வேளாண் குடியிலே பிறந்தவர்களாக இருந்தார்கள். அதனால செல்வ செழிப்புக்கு ஏதென்றும் குறையில்லை. ஐயாவுக்கு மிகச்சிறப்பாக செல்வ நிலையில வாழ்கின்றார்கள். திலகவதியாருக்கு மனம் பேசுகின்றார்கள். அந்த சூழலில கலிப்பகையாருக்கு போர் அழைப்பு ஏற்படுகின்றது. கலிப்பகையாருடன் திலகவதியாருக்கு மனம் பேசும்போது அப்போ அதுக்கு அங்க வடபுலம் போர் செல்கின்றான் கலிப்பகையார். தொடர்ந்து இங்க பல செய்திகள் நிகழ்கின்றது. வர்த்தத்துக்குரிய செய்தியாக
புகழனார் தன்னுடைய வினையின் காரணமாக நோயுற்று விண்ணுலகம் செல்கின்றார். அவரை தொடர்ந்து அம்மையாரும் மாதினியாரும் அவர்களும் விண்ணுலகம் செல்கின்றார்கள். உலகை துறந்து விண்ணுலகம் செல்கின்றார்கள். கற்பு நெறி நிறைவேற்றுகின்றார்கள். அந்த சமயத்திலே தாய் தந்தையற்ற இந்த 2 குழந்தைகளையும் அவர்களுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் இருந்து வளர்த்து வருகின்றார்கள் அப்படின்ற செய்தி தான் இங்க கொஞ்சம் அடிக்கோடிடும். அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஆனாலும் சொத்து நிறைய இருக்கு. அந்த இடத்துல அந்த சொந்தக்காரவங்க எல்லாம் குழந்தைகளை வளர்த்தாங்கன்னு சொல்ற அந்த இடம் நமக்கு இன்னும் ஒரு பிரமிப்பு ஊட்டுகின்றது. இப்படி இருந்திருக்க முடியுமா? இனி வருகின்ற காலத்துல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டு பார்த்தா, பெரிய சொத்து இருக்கு, குழந்தைங்களும் பெரிய குழந்தைங்க தான் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க சொத்து இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதை எப்படி மேனேஜ் பண்ணிருப்பாங்க? அதை எப்படி அவ்வளவு பெரிய அந்த அந்த நிலப்புலன்களை எல்லாம் வருகின்ற வருமானங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்னு நினைச்சு அவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். நிறைய செய்திகள் அதெல்லாம் இருந்ததாலும் அந்த அறத்துல நிக்கிறனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அறம் என்ற ஒரு நிலையில நிற்கும் போது. ஆனா இப்ப அறத்தை மறந்தனாலதான் நம்மளால குழந்தைய பக்கத்து வீட்டுல ஒரு மணி நேரம் நாங்க வெளியில போயிட்டு வரோம், அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு ஒரு சூழல் மலிந்து போயிருக்கு. காரணம், அறத்தை யாருமே சொல்லித் தரதில்ல. முதலாவதாக சொற்பொழிவாளர்கள் சொல்லணும், கோவில்கள்ல சொல்லணும், வீடுகள்ல சொல்லணும், தாய் தந்தையர்கள் குழந்தைக்கு சொல்லணும். அறத்தை சொல்லி கொடுப்பதுதான் சைவம். பெருசா சிவத்தை படிப்பதை விட சிவத்தினுடைய சடாமுடி, அவனுடைய வடிவழகு, நீலகண்டம், அவனுடைய திரிசூலம், உடம்பிலே ஒரு பாதியாக நிற்கின்ற அன்னை பராசக்தி, ஆடிய பாதம், தூக்கிய திருவடி, கையிலே டமருகம், இதெல்லாம் சொல்லுகின்ற பெரும் செய்தி அறம் என்பது. அவனா இது எல்லாம் இருந்தாலும் அவனை தாங்குவது அறம்தான். அவன் ஏறி வருகின்றது அறவிடை வாகனம். அதனால அறம் இல்லாத இடத்துல சிவம் ஒருபோதும் தவிர்க்காது, ஒருபோதும் துளிர்க்காது. அதனால அறத்தை சொல்லாத இடத்துல சிவத்தை, அறம்தான் பேஸ். எப்படி ஒரு கோவில், ஒரு வீடுக்கு பேஸ்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிறது போல, அதுபோல சிவம் என்ற அந்த பெரும் சக்தி அமர்கின்ற பீடமாக அமைவது அறம். அறத்தை சொல்லாது சிவத்தை நிலைநிறுத்துவது என்பது சாத்தியம் இல்லாத பொருள். நாமெல்லாம் அறம் செய்யறதே கிடையாது. நாமெல்லாம் இல்ல, அடியேன்னு சொல்றேன். அறம் செய்வது என்பதே கிடையாம ஆதி பரம்பொருளாகிய சிவபுரத்தை வச்ச ஆட்டம் தான் காணும். பேஸ்மெண்ட் சரியில்லாம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோம்னா அந்த பொருள் அதை தாங்காது, அது அப்படியே ஆடும், நிலை இல்லாம போகும். அதனால அறத்தை முதலாவதாக சொல்லி தர வேண்டும். அதுதான் நம்மளுடைய திருவாசக சிந்தனை. மற்றும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அடிக்கன் அதை சொல்லுவது. அறம்னா ஒன்றும் கிடையாது, எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத சொல்லி சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு, எல்லாத்தையும். கோவில்கள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஆறுமுக நாவலர் 20-25 லிஸ்ட் போட்டிருக்காரு. கோவில்ல உட்காரக்கூடாது, துப்பக்கூடாது, சுத்தி வரக்கூடாது, நகை கடிக்க கூடாது, அந்த இடத்துல விடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எனக்கு இதுலெல்லாம் அவ்வளவு பெரிய உடன்பாடு இல்லை. சுய அறம் இல்லாம இந்த அறம் இல்ல, உண்மையான அந்த அறத்தை நம்ம சரியா சொல்லணும். நமக்கு உண்மை இருக்கணும், நம்ம கிட்ட வாய்மை இருக்கணும், நமக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கணும், அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுகின்ற நிலை வரக்கூடாது, அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தனாலதான் அங்க என்ன ஆச்சு, அவர்கள் எல்லாம் அவங்க தாய் தந்தையர் இருவரும் சின்ன வயசுலயே இறந்தாலும் கூட அவர்கள் பல சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் திலகவதியாரும் நம்மளுடைய மருள்நீக்கியார்னா பேர் வச்சாங்க நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானுக்கு. ஆக 2 பேருமே நல்லா வளர்றாங்க. எல்லா சுற்றத்தார்கள்லாம் அவர்களை பாத்துக்கிறாங்க. ஒரு வாரு தேறி வர்றாங்க, அவங்க எல்லாம் தேறி வர்றாங்க. திடீர்னு இன்னொரு செய்தி, இந்த மாதிரி சென்ற நம்மளுடைய கலிப்பகையார் வீரமரம் எய்கிறார்னு சொன்ன உடனே தாயினுடைய வழியிலே வந்த நம்மளுடைய திலகவதியார் என்ன பண்றாங்க, தானும் அதே தாய் வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக உயிரை மாய்த்து கொள்ள அவர் முயலும் போது அந்த பிஞ்சு பாதமானது அவர்களுடைய திருவடி பற்றி, நீங்கள் போகவென்றால் அடியேனும் உயிர் துறக்க தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தன்னுடைய தம்பிக்காக திலகவதியார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் மனையறங்கள் எல்லாம் நூல் தாங்கா மணி போல அவர்கள் சைவத்துறையில வாழ்ந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது, அம்மா அப்பா இல்ல,
அம்மா அப்பா இல்ல, சொந்தக்காரவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. நிறைய சொத்து நிலபலங்கள், அதுல நிறைய வருமானங்கள்லாம் வருது. அதெல்லாம் வச்சு நிறைய 2 பேருமே தொண்டு செய்யறாங்க. அக்கா ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க, இனி நமக்கு திருமணம் இல்லை என்பதை முடிவு பண்ணிட்டாங்க. அக்காவை பார்த்த நம்மளுடைய மருள் நீக்கியாரும், நாவுக்கரசு பெருமான் அப்போ பேர் மருள் நீக்கியார், அவரும் என்ன பண்ணிட்டார், திருமணம் என்பதுல அவருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை. என்ன நினைச்சாங்களோ தெரியல. 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வருகின்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குகின்றார்கள். தன்னுடைய அந்த சொத்துக்களை வந்து யார் யாருக்கு எப்ப தேவையோ அது சரியா செய்யறாங்க. பன்னீர் பந்தல் அமைக்கிறாங்க. நிறைய நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல அம்மா இல்ல, அப்பா இல்ல, நாம அறங்கள் செய்வோமா? என்னப்பா சாமி எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, அவ்வளவு அப்படித்தானே கேட்போம். என்ன கொடுத்துருக்காரு சாமி, எனக்கு என்ன கொடுத்த, என்கிட்ட கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டாரு, என்னுடைய தாய் தந்தை இல்லை, இப்படி குறைப்பட்டு கொண்டு நம்முடைய அறத்தெல்லாம் நம்ம செய்யாம இருக்கும்போது அவர்கள் அதெல்லாம் யோசிக்கல. இனி இந்த சொத்து ஆள்பவருக்கு யாரும் இல்லை, அதனால எல்லாருக்கும் வாரி வழங்கலாம். இன்னைக்கு கையில பணம் இருந்தா நம்மளுக்கு கொடுக்குற மனம் இருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான். எத்தனையோ பேருக்கு பணம் இருக்கு, ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு, வாரிசு இருக்காது, யாரும் இருக்காது, ஒருத்தர் தான் இருப்பாரு, அவருக்கு பின்னாடி பெரும் சந்ததி இருக்காது, அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் தான் இருப்பாரு, கோடி கணக்குல சொத்து இருக்கும். ஆனாலும் கூட ஒரு 5 ரூபாயா வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராது. அந்த எண்ணம் வருவதே வந்து பெரிய சிவ புண்ணியம் தான். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வருவதே. எனக்கு ஒரே ஒரு முறை அடியார்களுடைய குறிப்புகள்லாம் பார்த்தா நல்லா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் நீங்க ஆன் பண்ணலாம் உங்களுடைய அடியல் செய்த பெரும் நமச்சிவாயம். என்னுடைய நோக்கம் என்பது நாவுக்கரசு புராணத்தை பேசி உங்களுக்கு நாவுக்கரசு புராணத்தை அப்படியே கடன்னு சொல்லி அதை வந்து புரிய வைக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. இந்த நாவுக்கரசு புராணத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டச் ஆகி ஒரு மனசு வந்து ஒரு மெல்ட் ஆகி நாமளும் இந்த மாதிரி அறங்களை செய்யணுமே அப்படிங்கிற எண்ணம் நாம திலகவதியார்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். திலகவதியார் மற்றும் அந்த சொற்றத்தார்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம அரசிந்தனைகளை நம்ம வந்து இங்க நாவுக்கரசு பெருமான் கிட்டதை மட்டும்தான் நம்மளுடைய சைவ நெறிகள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தாய் தந்தையர் இல்லாத போது அந்த சொத்து நிலப்புலன்கள் அத்தனையையும் அவர்கள் வந்து சேமிச்சு அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த சுற்றத்தார்கள் எவ்வளவு அறத்துல நின்னாங்கன்றத அந்த திருவாமூர் பத்தி சொல்லும் போது சுவாமி அந்த நாடு சிறந்த அறமிக்க நாடுன்னு சொல்லியிருப்பார் நம்ம சேக்கிழார். அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் அதுதான். நம்ம சுற்றத்தாருக்கு சரியா இருந்தா போதும். நம்ம ஒண்ணும் பெருசா போய் அநாத ஆசிரமத்துக்கு போய் டெய்லி போய் அந்த மாசத்துக்கு ஒரு முறை சேர்த்து வச்ச காசெல்லாம் போய் அநாத ஆசிரமத்துக்கு பிள்ளைங்களுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றதை விட நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, சித்தப்பா பிள்ளையோ, மாமா பிள்ளையோ, பெரியப்பா பிள்ளையோ, ஒண்ணு விட்ட உங்க பிள்ளைக்கோ, அவங்க பிள்ளைங்களுக்கு காசு இல்லை, அவங்க ஏதோ படிப்புக்கு கஷ்டப்படுறாங்கன்றப்போ ஓடி போய் இந்தாப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொந்த பந்தமா நிக்கக்கூடிய ஆட்கள் இப்ப யாருக்குமே இல்லை. அது உண்மை, நான் சொல்றேன். அன்னை தெரசா ஆசிரமத்துல போய் மாசம் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ண தெரிஞ்ச நமக்கு, நம்ம எங்கேயோ ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் ஒண்ணும் இல்லாம உட்காந்துருக்கா, அவனுக்கு ஒரு வெறும் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், ஒரு பெரிய ஒரு சீருடை, ஒரு பெரிய யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், நல்லா படிச்சிருவான், கூப்பிட்டு வச்சு ஒண்ணும் இல்ல, அப்பா சித்தப்பா பெரியப்பா நான் இருக்கேன், ஒண்ணும் இல்லப்பா, நீ எதனால நீ படி, உனக்கு பாத்துக்கிறேன், நீ படிச்சு வரப்போ உனக்கு உதவி செய்யறேன்ற வார்த்தை சொன்னா கூட போதும். அதை கூட நம்ம சொல்றது இல்ல. எனக்கு தெரிஞ்ச அடியார் வட்டத்துல ஜாலியா பேசுறோம், எல்லாருக்கும் நமச்சிவாய சொல்றோம், சாமி அன்பா உருகுறோம். சொந்தக்காரங்க கிட்ட நம்ம பேசுறோமா? யாரு வந்து அவங்க சொந்தக்காரங்க உதவியில இருக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கிராமத்துல படிக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க, ஒன்னும் நீங்க பெருசா செய்ய வேணாம், காசே கொடுக்க வேணாம், போன் பண்ணி நல்லா படி தங்கம், நல்லா படி, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன், ஒன்னும் கவலைப்படாத, எதுனாலும் மாமா கிட்ட கேளு, எதுனாலும் பெரியப்பா கிட்ட கேளு, சித்தப்பா கிட்ட கேளு, நான் தர்றேன், உன்னால செஞ்சு தரேன்னு சொல்ற வார்த்தை நம்ம கிட்ட இல்ல. காரணம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே இருக்கிறதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க ரெடியா வந்துடுறாங்க அப்படின்னு பயப்படுறாங்க எல்லாரும். நீங்க என்னங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, ஒரு தடவை நாங்க சொல்லிட்டோம்னா அவங்க வந்துடுறாங்க, அடிக்கடி எங்களால செய்ய முடியுமா? முடிஞ்சதை செய்யலாம். இதுதான் நமக்கு வேணும். நம்ம வந்து சிவனடியார்னு சிவனுக்கு நல்லவனா இருக்கிறத விட அடியார் இடத்துல நல்லவனா இருக்க விட ஒரு மனிதனா இருக்கணும். முதல்ல ஒரு மனிதனுக்குரிய செயல். நமக்கு அதுக்குதான் சொந்த பந்தமே கொடுத்துருக்காங்க. நான் வியக்கிறது எல்லாமே இவங்க 2 பேரும் அப்படி வளர்த்துருக்காங்க. கடைசி வரைக்குமே திலகவதியார் வந்து அவங்க
திருமணம் முடிக்கல, இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இப்போ திருமணம் முடிக்காம ஒரு பெண் இருக்காங்க, அவர் ஐயாவும் அவங்க 2 பேரும் சின்ன பசங்க 2 பேரு. நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய வீடு இருக்கும் தானே. எனக்கு என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா பெரிய நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு மாதிரி பெரிய வீடு இருந்திருக்கும். நம்ம அம்மாவுக்கு திலகவதியா இருக்கும், நம்மளுடைய மருளிக்க பெரிய வீட்டுல அவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க, காலகாலமா இருந்திருப்பாங்க. எவ்வளவு அற ஒழுக்கத்தை நின்றுக்கணும் பாருங்க. ஒரு பெண்ணை தவறா பார்க்க கூடாது. ஏற்கனவே மனம் பேசி அந்த பெண் இப்போ வந்து நீங்க நினைச்சு பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு தன்னுடைய கணவர் வெளியூட்ல இருந்தாலோ, இல்ல கணவனை இழந்திருந்தாலோ, இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலோ, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தாலோ, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்களை பார்க்கக்கூடிய நிலை என்பது ரொம்ப கடுமையான சூழல். அப்போ அந்த மாதிரியான ஆண்கள் இல்லாத பெரிய நல்ல ஒரு அறமிக்க ஆண்கள் இருந்திருக்காங்க, அறமிக்க ஆன்றோர்கள் இருந்திருக்காங்க, சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் அறம் செய்ய முடிஞ்சது, அறம் வளர்ந்தது. இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைய, பெண் குழந்தைய வந்து சொந்தக்காரங்க வீட்லயே விட்டுட்டு போறதுக்கு நம்மளால முடியல அப்படின்றது தான் நான் அடிக்கோடிட்டு காமிக்கிறேன். காரணம் என்னன்னா, கோவில்ல மலர்ந்துருச்சு அறச்சிந்தனை, திருவாசகத்துல மலர்ந்துருச்சு, நிறைய இடங்கள் மலர்ந்திருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வியல்ல கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். கோவில் என்பது கோவில்ல மட்டும்தான் சிவம் அல்ல, எல்லா இடத்துலயும் சிவம் இருக்கான்ற எண்ணத்தை எல்லாரும் கொண்டு வரணுன்றது அந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. ஆக அப்படி 2 பேருமே அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய அரசியல் செய்யறாங்க. ஏதோ ஒரு சலிப்பு மருள் நீக்கியாட்ட ஏற்படுது. என்னடா வாழ்க்கை, என்னடா இப்படி நிலையாம இருக்கேன்னு சொல்லும் போது நிலையாமையை பற்றி பெரிதும் பேசுகின்ற அமன் சமயம், சமண சமயம் அவரை ஈர்க்குது. அவர் போயிட்டார். நம்பர் அருளாமையினார் அமன் சமயம் குறுகினார் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவும் ஒன்னும் சொல்லல. யார் திலகவதி யாரும் என்ன பண்ணல, ஒன்னும் சொல்லு, என்னமோ தெரியல, பிள்ளைக்கு ஏதோ மனசு கஷ்டம் போல வந்துரும், போயிட்டு வந்துரும் நினைச்சவங்க நாட்கள் கழியுது. நாட்கள் 20 வருஷம் 15 வருஷம் ஆகுது. அங்கேயே போய் அவர் மருள் நீக்கியார் பயங்கர ஞான கல்வி எல்லாம் தேர்ச்சி பெற்று தர்மசினராக வளர்ந்து பல பேரை வந்து வாதில் வென்று ஒரு பெரிய சாதனை புரிந்தவராக இருக்கின்றார். பல சமண சமய அந்த நிலைகள் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார். அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து ரொம்ப நாள் தம்பி ஊர்ல இல்ல, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திருவாமூர்ல இருக்க முடியல, தொடர்ந்து அவங்க நிறைய கேள்விகள் வந்திருக்கும்னு என்னுடைய கணிப்பு. அதனால அவங்க அந்த கேள்வி வார்த்தைகள் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு நினைச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. அம்மா உடனே போகல. யாரு, நம்ம அம்மா திலகவதியார் வந்து உடனே அவங்க அந்த அந்த திருவதிகை அது மணிக்கல் திருவாமூர்ல விட்டு போகல. அவங்க எப்ப போறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சுதான் போறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அம்மா நீ ஏன் கல்யாணம் முடிக்கல, இவ்வளவு நாள் நீ ஏன் கல்யாணம் முடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க போல. எனக்கு நல்லா எல்லாரும் விட்டு கவனிக்கணும். அவங்க திலகவதியாருக்கு கேள்வி, நீ கல்யாணம் நீ கல்யாணம் முடிக்காம இருக்க அப்படிங்கறது அம்மாவுக்கு பெருசாவே தோணல. அது ஒரு பெரிய மனசுக்குள்ள துளையிடல, அவங்க ஒண்ணும் கண்டுக்கல. ஆனா கேள்வி கேட்கறாங்க, என்னப்பா உன் தம்பி சமண சமயத்திலேயே போயிட்டாரு, இங்க வரமாட்டாரா, சைவத்துக்கு வரமாட்டாரா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே இந்த அம்மானால அங்க இருக்க முடியல. தம்பி சமண சமயத்துக்கு போயிருக்காரு, இன்னும் வரல, இன்னும் அங்கேயே அவ்வளவுதானே, அவ்வளவுதான். உங்க அம்மா அப்பா வந்து சைவத்திலேயே சைவராக இருந்திருக்காங்க, இவங்க இப்படி உங்க தம்பி இப்படி போயிட்டா அப்படியேன்னு சொன்ன அந்த கேள்வியை தாங்கிக்க முடியல. அதுக்காக ஊர் விட்டு போயிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் இருந்திருக்காங்க, அதுக்காக ஊர் விட்டு போயிருக்காங்க. அப்ப பாருங்களேன், அவங்க சிவம் மேல எவ்வளவு பற்று. தனக்கு 1000 வந்தாலும் சிவத்துக்கு பிழை வந்துடக்கூடாது, சிவனுடைய பேருக்கு பிழை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல இருந்து ஏதாச்சும் பேசுவாங்க, நம்மளை பத்தி தெரியாத ஊரு, ஆனா ரொம்ப தூரமும் போக முடியாது. எது போகலாம்னா திருவதிகை வீரட்டானம், அது ரொம்ப ஃபேமஸான ஊரு. சரி பாய் கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு அங்க போய் ஜாலி பண்ணல. அங்க போய் என்ன பண்றாங்க, பெருமானுக்கு தொண்டு செய்யறாங்க. ஏன்னா தொண்டு செஞ்சா மட்டும்தான் அங்க வந்து நமக்கு ஒரு நினைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையில எடுத்துக்கிட்ட விஷயம். யாருக்கெல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையோ, நம்ம போற இடமெல்லாம் முட்டு சந்தா இருக்கு, எல்லா பக்கமும் போறோம், திடீர்னு முட்டு சந்து, எங்க திரும்பினாலும் முட்டு சந்தா இருக்கு. சாமி வாசலே திறக்கல அப்படின்னா கோயில் வாசலை திறந்து கோயில்ல திருப்பணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அது சிறந்த வழின்னு நம்மளுடைய திலகவதியார் நமக்கு
நமக்கு சொல்றாங்க. எல்லா பக்கமும் முட்டு சந்தா இருக்கு, நமக்கு எந்த முடிவும் எடுக்க முடியல, பெரிய குழப்பமா இருக்கா. கையில ஒரு தொடப்பத்தையும் ஒரு வாளி தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கோ இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கோ போய் பேசாம மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் தூக்கி போட்டு சுத்தமா கிளீன் பண்ணி அழகா மாலைகள் செஞ்சு எங்கும் திருவிளக்கு ஏற்றி பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க. எந்த பக்கம் முட்டு சந்தா இருந்துச்சோ, எந்த பக்கம் உங்களுக்கு வழிபடாம எல்லா பக்கமும் முழுவதும் அடைத்திருந்ததோ அத்தனை கதவுகளும் தொடக்காங்க. இதுதான் நமக்கு திலகவதியார் காட்டிய நெறி. என்னன்னா, நம்மளுக்கு ஒரு 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 ஆற்றனாத துன்பம் வருது, யார்கிட்டையும் பேச பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? கவுந்து எடுத்துட்டு படக்கூடாது. இல்ல என் கூட பேசக்கூடாது, சமைக்க மாட்டேன், ஒண்ணும் பண்ண என்னமோ பண்ணுங்கடான்ட்டு அப்படி பேசாம உட்காந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கடுமையான சூழல்கள்ல கோவில்கள்ல சென்று நம்மளுடைய மனத்தை சரி பண்ணணும்னா கோவில்கள்ல சென்று உளவாரம் செய்து நம்மளுடைய மனத்தினுடைய எண்ண ஓட்டத்தை சீராக்கி கொள்வதுதான் மரபு என்பதை திலகவதியாரிடம் கற்றுக்கணும். கடுமையான சூழல், முடிவெடுக்க முடியாத சூழல், யாருக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத சூழலுக்கு ஒரு சிறந்த உபாயம் அவ்வினை கிவ்வினை யாமன்று அறியும் அகுதருவி உய்வினை நாடாது இருப்பது உந்தனுக்கு ஊனமன்றோ கைவினை செய்து பிரான்கடல் போற்றுதும் நாம் அறியோம். அந்த கைவினை செய்கின்றதுதான் நமக்கு நம்மளுடைய முழுமையான குழப்பமான சூழலுக்கான ஒரு விஷயம். கோவிலுக்கு போயிட்டு பேசாம ஒரு நான் எந்த கோவில் இந்த கோவில் சுத்தம் பண்ண காலைல வெள்ளம் எந்திரிச்சு கோவில் அந்த காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே. சரி, அப்போ திலகவதியார் போய் திருவதிகை போயிட்டாங்க, பல காலம் செய்யறாங்க. அப்புறம் கடைசியில சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க, என்னப்பா எங்க தம்பியே காரணமே. சாமி சொல்றாரு வந்துருவா, அப்படி அவருக்கு சூளை நோய் கொடுத்து வருகின்றோம்னு சொல்றாரு. சூளை நோய் கொடுக்கிறாரு. அவரால் சமண துறவிகள் எத்தனையோ பேர் அவர்கள் அவர்களுக்கு குறுக்கி அவர்களுடைய மந்திரம் எது? சமணர்களுடைய மந்திரம் என்ன சாமி? சமணர்களுடைய மந்திரம் எது? அந்த பைபிளை எடுத்து என்ன மந்திரம்? சமண மந்திரம் அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, அஸ்தி நாஸ்தி, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. அதுதான் சமணோட மந்திரம். எவ்வளவு இது ஒரு மந்திரமாக. சமணருடைய மந்திரம் அஸ்தி நாஸ்தி தான். அஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய மந்திரம். ஆனா திருவைந்தெழுத்து மந்திரம் என்ன பண்ணுது? அத்தனை பொருள்களையும் உள்ளடக்கிய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்துக்கு சமமா உலகத்துல ஏதாவது ஒரு மந்திரம் இருக்க முடியுமா? அத்தனை அவங்க என்னென்னமோ பண்ணிருக்காங்க, ஒன்னும் ஆகல. ஏன்னா இது இறைவன் கொடுத்தது. கடைசியில தான் இறக்க போகிறோம் நினைச்சு திலகவதியாரை அணைகின்றார். திலகவதியார் திருவடி பணிகின்றார். திலகவதியாரும் நம்மளுடைய உள்ள சுவாமியை பார்க்கணும், நம்மளுடைய திருவதிகை ஆதரவை பார்த்து அவர்கிட்ட வழிபாடு செய்யன்னு சொல்லி பணிப்பது போல திருநீர் வழங்குகின்றார். அவரும் உள்ள போய் பாடுறாரு. குற்றாயினவாறு பாடி அவர் நல்லபடியா அங்கிருந்து அவருக்கு வயிற்று வலி நீங்கி இருக்கிறாரு. அவருக்கு இப்பொழுது மருளிக்கியார் அம்மா அப்பா வச்சது தர்மசேனன்றது அவருக்கா கிடைச்ச பட்டம். இப்ப சிவபெருமான் ஒரு பேர் கொடுக்கிறாரு அவருக்கு, திருநாவுக்கரசு அப்படின்ற பேரு. திருவதிகையில எல்லாரும் அறியும்படி அந்த வானத்துல ஒரு அசரீதியாக அவர் மந்திரம் அந்த பேரை கொடுக்கிறாரு. கொடுத்தோடனே மகிழ்ச்சி அடைகிறாங்க நம்மளுடைய திலகவதியார். தொடர்ந்து அவர்கள் பணி செய்கின்றார்கள். இவரும் தொடர்ந்து பணி செய்கிறார். இது கேட்ட மன்னன் சமண மதத்துக்கு உரிய பல்லவ மன்னன் இவரை இவரு சமண மதத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு, சமண மதத்தை கெடுக்கிறதுக்காக போறான்னு சொல்லி ஆட்சி மதமாக சமண மதம் இருந்த காரணத்தினால சமண துறவிகள் எல்லாம் போய் குருமார்களாக போய் சொல்லும் போது சமண மன்னன் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லும் போது பல விதமான துன்பங்களை நமக்கு நம்முடைய திருநாவுக்கரசர் கொடுக்குறாங்க. அவரை வா முதல்ல எங்க வர சொல்றாங்க, நீ வா, எங்க வா நீ மன்னன் கிட்ட வான்னு சொல்லும் போது நாமார்க்கும் குடியல்லோன்றது இந்த ஒரு செய்தியை மட்டும் இங்கேயும் நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங் கொடுக்க வேண்டிய ஒரு என்னுடைய கடுப்பாடு. எல்லாரும் முடிஞ்சா ஆன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நாம எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாரும் அமைதியா இருங்க, அன்பா இருங்க, யாருக்கிட்டையும் பகை வச்சுக்காதீங்க. என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சில பேர் நினைச்சுக்கிறாங்க என்னங்க எல்லாருக்கிட்டையும் பகையா இருக்கக்கூடாதுன்றீங்க, அதனால எல்லாருக்கிட்டையும். அதுக்காக நம்ம சாமி கூப்பிடுறாரு, மன்னன் கூப்பிடுறப்ப நாமார்க்கும் நான் உனக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் இல்லைன்றாரு. என்ன சொல்றாரு? ஆகுரித்து தின்று உழலும் புலையர் ஆகிலும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர்தாம் நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர்னு சொல்ற நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாரு? உனக்கு நான் அடிமை கிடையாது, எங்க அப்பனுக்கு தான் அடிமை. நாமார்க்கும் குடியல்லும் அடக்குமுறைக்கு, அதாவது சைவம் அல்லாத அடக்குமுறைக்கு சைவர்கள் தலை பணியக்கூடாதுன்னு சொல்லுவார். வேற எல்லாத்துக்கும் பணியணும்.
எல்லாரும் சிவம் தான். ஆனா அவங்க மனசுல சிவம் இல்லாம இருக்கிறவங்க கொடுக்கின்ற அடக்குமுறைக்கு நாம் அடிபணியணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல மாறணும் கொஞ்சம். அந்த அந்த பணிவுக்கும் அந்த அடக்குமுறைக்கு அடிபணிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பால பணிவதும் அடக்குமுறைக்கு பணிவதும் என்பது மாறுபாடு. அதனால அடக்குமுறைக்கு நாம பணியணும்ன்ற அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க விரும்புறேன். யாராவது ஒருத்தவங்க அது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அடக்குமுறையாக சொல்லும் போது, சிவம் ஒருவரை தவிர வேற யாருக்கும் அடிபணியதில்லை, சிவனடியார்களை தவிர அடிபணிவதில்லை அப்படிங்கிற அந்த உரைப்பு இருக்கும். அதுதான் அதாவது நான் சொல்லிங்க. அப்படி சமணர்கள் பயங்கர தொல்லை கொடுக்குறாங்க, நஞ்சு கொடுக்குறாங்க, நீர்த்துறையில போடுறாங்க, யானையை வச்சு அடர விடுறாங்க, கடைசியாக கல்லை கட்டி கடலில் போடுகின்றாங்க. அப்படி கல்லை கட்டி கடலும் போது கரையேறிய குப்பத்துல அந்த பாசம் எல்லாம் தெரித்து அவர் இறங்குறார். வருண பகவானே சுமந்து அவன் அந்த 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 கரையில விடுறான். கரையில இறங்கின உடனே அவர் என்ன பாடுறாரு அப்படின்னா, ஈன்றாளுமாய் எந்தையுமாய் அப்படின்னு சொல்ற பாடலை நம்மளுடைய கோவில்ல நம்ம திருப்பாதிரி புலியூர் கோவில்ல அங்க பாடுறாரு. பாடி அதை தொடர்ந்து பல பாடல்கள் பாடுறாரு. அவருடைய பேர் அப்படியே பரவுது. அப்படி இவரையா இப்பேற்பட்டவரையா எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் பரவுது. அவருக்கு தொண்டர் ஆகுறாங்க. நமக்கு தான் நம்ம ஊர்ல ஒரு சிறிய வியாதி இருக்குல்ல. என்ன வியாதி? திடீர்னு ஒருத்தர் சாமியார் ஆயிட்டா என்ன பண்ணுவோம்? எல்லா சாமியார்ட்டையும் போயிட்டோம். அந்த சாமியார் ஏதோ நிறைய மேஜிக் வச்சிருக்காரு போல. போய் தான் பார்த்து, ஐயா ஒரு அருள் வாக்கு சொல்லுங்க சாமி. அவர் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறாரு அங்க அந்த சாமியார். அதை வாங்கி வீட்டுல வச்சுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? எடுறா கார ஓட்டுற அந்த இடத்துக்கு வாங்கின எலுமிச்சம்பழத்தை அப்படின்னுவோம்ல. அந்த மாதிரிதான் எல்லாருக்கும். அப்ப அவர் அன்னைக்கு அந்த மாதிரி புதிதாக வந்த உடனே இன்னும் மக்களுக்கு ஒரு ஆளும் போய் எல்லாரும் போய் கும்முன்னு குமிறாங்க. நம்ம நாவுக்கரசு பெருமானை பார்த்தவங்களுக்கு எல்லாம் அருள் நிலை. நினைச்சு பாருங்களேன், நாவுக்கரசு பெருமானுடைய இந்த வீட்டுல போட்டோவையோ இல்ல அந்த அந்த கோவில்ல சிலையை பார்க்கும் போதே நமக்கு பாதி ஜென்ம சாபல்யம் முடிஞ்சிடும். நினைச்சு பாருங்க, நாவுக்கரசு பெருமான நேர்ல போய் பார்த்து வந்திருக்காங்களாம். திருவதிகை மக்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எத்தனை பேர் பெற்றவர்கள். சிவபெருமான கூட பார்த்துடலாம், நாவுக்கரசு பெருமானை பார்க்க முடியாத விட்டு அவர் வடிவழக சிறப்ப சொல்றாங்க. அவர் அப்படியே எப்பயுமே கையில உளவாரமும் நடையார துறவும் செஞ்சொல் வாய், நம்ம வாயில எப்பயுமே நமச்சிவாய மந்திரமும் பொலி கண்ணீர், கண்கள்ல கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்குமா. நாவுக்கரசு பெருமாளுக்கு கண்ணீர் பொழியாம பார்க்கவே முடியாது. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் சில அடியார்கள்லாம் பார்த்திருக்கேன். அவங்க கண்ணுல பொழிந்து கண்கள்ல நீர் பொழிந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லேயரே இருக்கும். நான் அப்படிப்பட்ட அடியார்களையும் பார்த்திருக்கேன். எனக்கு சந்தோஷம். அவங்க எல்லாம் அழுது காலையில இருந்து அந்த உழவா வருவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, சமைச்சு போடுவோம் எல்லாமே. அவங்க அழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணீர் கடைக்கண்ணுல கண்ணீர் வழிஞ்சு அந்த இடத்துல ஒரு சூடு அப்படியே இருக்கும். அவங்க நார்மலா இருக்கிறப்ப அந்த சூடும் அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அழுது இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது என்ன பேச்ச என்னமா இருக்காங்க அடியார்கள். அப்படியெல்லாம் அடியார்களை பார்த்து அவர்களுடைய திருவடி தரிசனம் பெற்றதாலோ என்னவோ தெரியல, அடியார்களை பார்க்கும் போதெல்லாம் அடியனுக்கு கண்கள்ல நீர் பெருக்கமும் உருக்கமும் ஏற்படுது. ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வர்றாரு. பல பதிகங்கள் சென்று பெருமானை பாடி தொழுகின்றார்கள். அவர் பல பதிகங்கள் பெருமான் அங்கிருந்து அப்படியே திருவதிகையிலேயே இருக்காங்க பல காலம். திருவதிகையில இருந்து அப்படியே பல ஊர்களை வருகிறாங்க. அப்படியே திருப்பெண்ணாடம் வராங்க. தூங்கானை மாடத்துல சுவாமி என் மேல சூலமும் இடபமும் பொறி. ஏன் அப்படின்னா, இத்தனை காலமாக என்ன எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, என்ன எல்லாரும் சைவத்துல ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என் உடம்ப ஏத்துக்கிட்டாங்களான்னு தெரியல, என் உடம்பு ஏத்துக்கொள்ளப்பட்டதான்னு தெரியல. இந்த உடம்பு ஏத்துக்கொள்ளப்பட்டதாக இருந்தா இத நீ சூலமும் இடமும் பொறி சுவாமி அப்படின்னு சொல்றாரு. சுவாமி ஒரு பூதத்தை அனுப்பி அந்த சூலத்தையும் இடபத்தையும் பொறிக்க சொல்றாரு. அங்க சினவிடை பொறிக்கின்றாரு தன்னுடைய தோள்கள்ல. ஒரு பக்கம் ஒரு சினவிடையும் ரிஷபமும், ஒரு பக்கம் சூலமும் பொறிக்கிறாங்க. அந்த பூதம் பொறிச்சிட்டு போயிட்டு பார்த்தா தெரியுது. அந்த சினவிடை என்பது எதை சொல்லுகின்றது என்றால், அறம் மீறும் போது பெருமானுக்கு அடைக்கலம் ஆயிட்டோம் அப்படின்னா, அடைக்கலம் ஆனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் போன அமர்வுல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க தூங்கலாம், வீட்டுல தூங்கலாம், பேசாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பள்ளிக்கூடம்னு போயிட்டோம்னா அங்க என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அங்க தப்பு, டீச்சர் அடிப்பாங்க. அதனால சைவத்துறையில நீங்க சிவபெருமானுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யாத வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா யுவர் அண்டர் த சர்வேலன்ஸ்.
நீ எல்லா இடத்தையும் கண்காணி இருக்கான், உள்ளுக்குள்ள கண்காணி எப்பவுமே இருக்கான். ஆனா அவனுக்கு உரிமை கொடுத்துறோம். இனிமே நீதான் பாத்துக்கோன்னு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் நாம தப்பு பண்ணா அடி விழும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான வணங்கினதுக்கு அப்புறம், சிவத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் தயவு செய்து திரும்ப போய் தப்பு பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க பேசாம சைவத்துக்குள்ளே வராம விட்டுலாம். அதை கூட நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு, எப்ப நான் எனக்கும் சைவத்துக்கும் பிறந்துப்ப நான் எஸ்கேப். சைவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெற்றிக திருநீரு, சிவபெருமானுடைய திருநாமம், திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரியபுராணம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம அண்டர் த சர்வலைன்ஸ் நம்ம ஒருவரால ரொம்ப துரிதமாக கண்காணிக்கப்படும். இதுக்கப்புறம் பெருமையோ பீடோ துன்பமோ பொறாமையோ மற்றைய கீழ்த்தரமான குணங்களோ இருக்குது அப்படின்னா அடி சரியா விழும். நான்லாம் அதுக்கு சரியான எடுத்துக்கிட்டேன். நான் நிறைய தப்பு பண்ண மாட்டேன். காரணம் என்ன, அடி சமால்னு விழுகும். தப்பு நல்லவன்றதுக்காக தப்பு, நல்லவனா இருந்து தப்பு பண்ணாம இருக்கிறத விட விஷயம் அடி, தப்பு பண்ணா அடி விழும் அப்படின்னு நினைச்சுட்டு தப்பு பண்ணாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். தப்பு பண்ணா ரொம்ப பெரிய அடி விழும். சின்ன தப்புக்கே பெரிய பெரிய அடி விழும். அதனாலேயே ஆஹா நமக்கும் தப்புக்கும் தூரம், இனிமே தப்ப நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி அப்படியே விட்டு கலந்துருக்கு. ஆக முக்கியமான செய்தி. அப்போ இந்த சினவிடை என்பது நமக்கு அறம் பெருமாண்ட தன்னை ஒப்படைத்ததுக்கு அப்புறம் நம்ம தவறு செய்வது என்பது அது தண்டனைக்குரியது அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தியை இங்க நமக்கு சாமி சொல்றோம். சொல்லிட்டு இப்ப நம்ம உள்ள போறோம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப பெருசான இதெல்லாம் இல்ல. கொஞ்சம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம். எத்தனாவது பாடல் சாமி? 152 பார்த்தோம் நினைக்கிறேன். 53 153 ஆமா 152வது பாட்டு, 152வது பாட்டு பார்த்திருக்கோம். இப்ப நம்ம 153 இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா எடுத்து வச்சுட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ஒவ்வொரு நாளும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம அப்படியே உட்காந்து இன்னைக்கு இல்ல அடியார்களுக்கு இந்த முறை கொஞ்சம் ரொம்ப சிறப்பா இது பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் சில விஷயங்கள். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதுகுன்றம் வரைக்கும் பயணம் பண்ணிருக்கோம் ஐயா. திருமுதுகுன்றம் வரைக்கும் ஆமா திருமுதுகுன்றம் வரைக்கும் போயிருக்கோம். இப்ப தெரியுதுங்களா சாமி? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? 152வது நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேறு சிலையான் அருளாளோர் சிவபூதம் மாடருவார் அறியாமே வாகீசர் திருத்தோரில் சேடுயர் மூவிடை சூளம் சினவிடையுடன் சாத்திருச்சு. அது சாத்தின உடனே அவர் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆங்கவர் திருத்தோரில் ஆர்ந்த திரு இலச்சினையும் தாங்கன் கண்டு மனங்களித்து தம்பெருமான் அருள் நினைந்து தூங்கருவி கண்பொழிய தொழுது விழுந்தவர் தவத்தால் ஓங்கிய சிந்தராகி உயிர்ந்தொழிந்து நிலவிழுந்தார். இவர் நினைச்சாரு சாமி போட மாட்டாரு, இந்த ஆளுதான் நான் சொன்னா கேட்க மாட்டாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாளோ என்ன, இவன் நம்ம தெற்க போனா வடக்க போவான். யாரு 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 இவன் நம்ம சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான்ல. தெற்க போனா வடக்க போவான். யார் போவான்? யார் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்? சாமி இருக்கீங்களா? அடியார்கள் இருக்கீங்களா? இல்ல சிவன் தான். சிவம் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான். நம்ம இந்த மாதிரி ஐயா ஐயா எனக்கு இது நல்லதுங்கய்யா, ஐயா இது வேணுங்கய்யான்னு காலில் விட்டு கதர்ன்னு வச்சுங்க, கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் எது நல்லதுன்னு. அவன் நம்ம இப்படி வடக்க வைசாமின்னா கிழக்கதான் வைப்பான், ஏன்னா மேல வைனா கீழதான் வைப்பான். அவனுக்கு தெரிஞ்சுதான் செய்வான். அதனால இவர் என்ன பண்ணாரு, கேட்டாரு இந்த மாதிரி பொரிய சாமின்னு. ஆனா இவருக்கு பெரிய ஹோப்லாம் இல்ல, கண்டிப்பா செஞ்சிருவாருங்களா. எப்பயுமே நாவுக்கரசு பெருமான் சாமி கிட்ட கேட்கும் போது ஹோப்பா கேட்கவே மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவரு ஆர்டர் போடுவார்ல, நம்ம நம்பியாளர் ஆர்டர் பண்ணுவார், ஐயோ முதலை வாயில் பிள்ளை தர சொல்லு, இங்க வா நீ கூடியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரிலாம் இவருக்கு அவ்வளவு பெரிய இதெல்லாம் சாமி கொடுக்க முடிஞ்சா கொடு, கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படித்தான் பணிப்பாரே தவிர, ஏன்னா இவரு ஆண்டான் அடிமையாக தொண்டு செய்தார். சிவபெருமானை எஜமானாகவும் அவனுக்கு தனக்கு அடிமைக்கு கேட்கிற உரிமையே கிடையாது. அதனால இவர் இருந்தாலும் கேட்டாரு மனசுல. வந்த உடனே ஒரு கூட தனிச்சு பதிச்ச உடனே பார்த்தாரு, கண்கள்ல கண்ணீர். என்ன ஏத்துக்கிட்டியாப்பா, என்ன ஏத்துக்கிட்டியா? 40 வருஷமா உன்னை நீ இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்ற என்ன போய் ஏத்துக்கிட்டியாப்பா? நம்ம என்ன தவம் செஞ்சிருக்கேன்னு தெரியல, என்ன அப்படி ஒண்ணு பெருசா நான் பண்ணல, அக்கா திருவடியில விழுந்து வணங்கி
ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நினைச்சுக்கோங்க அடியவர்கள். 40 வருஷம். இது ஒரு செய்தி நான் சொன்னா தான் கரெக்டா இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இது சொன்னா தான் கரெக்டா இருக்கும். இது நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். இருந்தாலும் இந்த கதையை நான் நினைவு பண்றேன். 40 வருஷம் தொடர்ந்து சைவத்திலேயே இருக்கிறத விட, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். இது முக்கியமான செய்தி. 40 வருஷம் தொடர்ந்து சைவத்திலேயே இருந்து பணி செய்வதை விட 4 நிமிஷம் அவன்கிட்ட உண்மையா இருந்தா போதும். வேற ஒண்ணும் இல்லை. என்ன நடந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த கதை வேகமா ஃபாஸ்டா சொல்லியிருந்த கதை ஏற்கனவே. ஒருத்தர் போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சாமி எனக்கு ஒரு சிலை கொடுங்க அப்படின்னு உடனே நடராஜர் சிலை கொடுத்து வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அப்படி அவரும் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாரு. பல காலம் வழிபாடு செஞ்சாரு. சாமி வருவார் நினைச்சாரு. வரவே இல்லை. கோபம் வந்துருச்சு. இனிமே இந்த ஆளுக்கு நெய்வேத்தியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வரவே இல்லை. 3 நாள் கூப்பிட்டு இருக்கோம், வரல. அவனோட திரும்ப போய் என்ன பண்றாரு, ஐயா அவர் வரமாட்டேங்கிறாரு, எனக்கு வேற சாமி சிலை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. முருகர் சிலை கொடுக்குறேன், இந்தாங்க வச்சு வள்ளி தெய்வானோட முருகர் சிலை கொடுக்குறேன். வாங்கிட்டு போய் முருகர் சிலை வச்சு என்ன பண்றாரு, வழிபாடு செய்யறாரு. வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறப்போ தூபம் போடணும். யாருக்கு? முருகருக்கு தூபம் போடணும்ல. முருகருக்கு தூபம் போடுறப்போ இந்த தூபம் யாருக்கு போயிடக்கூடாது, இந்த ஆள் தான் வரமாட்டேங்கிறாருல, இந்த ஆளு ஏன் தூபம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து சாமியோட முகத்துல கட்டி மூக்குல கட்டிடுறாரு. மூக்குல கட்டிட்டு இனிமே உனக்கு தூபம் வரக்கூடாது, ஏன்னா நான் போடுறது இவருக்கு தான், நீ தான் வரமாட்டேன்ட்டு மூக்குல தூபம் கட்டிட்டு இங்க முருகனுக்கு தூபம் போட்ட உடனே டப்புன்னு சிவபெருமான் வெளியே வந்துட்டார். என்னையா உனக்கு தூபம் போட்டப்பெல்லாம் நீ வரல, இன்னைக்கு உனக்கு தூபம் போடாம நான் மூக்குல துணி கட்டின உடனே நீ வந்துட்டே என்ன கணக்கு அப்படின்னு கேக்குது. சாமி சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ தூபம் போடுறப்போ அவ்வளவு ஆழமாலாம் சிந்திக்கல, நான் அங்க இருக்கேன்னு அவ்வளவு ஆழமா சிந்திக்கல. இன்னைக்கு நான் இதுலதான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆழமா சிந்திச்சு அங்க நீ எனக்கு தூபம் வந்துடக்கூடாதுன்றத நான் இங்கதான் இருக்கேன்றத ரொம்ப ஆணித்தரமா உணர்ந்த ஒரு காரணத்தினால நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா. நம்மளுடைய பக்தி எல்லாம் சாமிக்கு பொங்கல் வச்சா சாமி என்ன பண்ண மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. சாமிக்கு பொங்க வச்சா சாமி சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சதுனால தானே அதுல நம்ம அப்படி போட்டு சாப்பிடுறோம். ஏன்னா கடைசியில யார் சாப்பிட போறான்? கடைசியில யார் தான் சாப்பிட போறான்? நம்ம டேஸ்ட் பாத்தீங்களா? நம்ம டேஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு சாமிக்கு படைப்போம். நமக்குள்ள இருக்கிற சிவன் சாப்பிடுங்க ஐயா, நமக்குள்ள இருக்கிற சிவன் சாப்பிடுங்க. ரைட் நல்லது. என்ன சொல்றேன்னா, நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பும் போது அவர் என்ன நினைச்சிட்டாரு, சாமி சாப்பிடும் போலன்னு உண்மையா நினைச்சு அழுது. சாமி சாப்பிடும் போலன்னு உண்மையா நினைச்சு அழுதி முட்டினால நான் சாமி நிஜமாலே வந்துட்டேன். இவருக்கு ஆச்சரியம், என்னடா கொண்டு வந்த கொழுக்கட்டையை காணாமன்னு கேட்டா சாமி சாப்பிட்டுச்சா, இது எப்படா சாப்பிடும்னாரு அவர், நம்பியாண்டார் நம்பியோட அப்பா. அப்போ பக்தி என்பது பல வருடங்களாக ஆழ்ந்த நிலையில இல்லாம இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் ஆழ்ந்த நிலையில இருந்தா போதும் சாமி வந்துடும். 40 வருஷம் நாத்திகம் பேசின நம்முடைய சாமி, நம்மளுடைய நாவுக்கரசர் 40 வருஷம் நாத்திகம் பேசின நம்மளுடைய நாவுக்கரசர் ஒரே ஒரு நாள் வயிற்று வலி இவன் கிட்டத்தான் தீரும், வேற யார்கிட்டையும் தீராது, தீருகின்ற மருந்து இவன் தான், சிவன் தான், சிவத்தை தவிர வேற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு அவர் ஆணித்தரமா நம்பின அந்த ஒரே ஒரு நிமிடத்துக்காக அவருக்கு பேர் வைக்காரு திருநாவுக்கரசர். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? அப்படி இருந்தா சாமி வெளியே வந்துருவாரு. நீங்க எல்லாம் வந்து சாமி ஏங்க வரமாட்டேங்க, நானும் கும்பிடுறேங்க, என்ன அவருக்கு வந்திருக்காரு, காரணம் உரைப்பு இருக்கா, வந்துருவான், அவன் இங்கதான் இருக்கான், அவன் என்கிட்டதான் இந்த இடத்துலதான் இருக்கான், வந்தே தீருவான்ற ஆழ்ந்த உரைப்பு நமக்குள்ள இருந்தா நீங்க அரை நிமிட பக்தி செய்தாலும் போதும். இந்த ஆயுசுக்கும் அரை நிமிட பக்தி செய்தா போதும். அந்த அரை நிமிட சாமி சொல்றாருல, யாரு? நம்மளுடைய அருணகிரிநாதர். அரை நிமிஷ நேரம் மட்டிலும் தவநிறை அறியாத சகட மூட மட்டி அப்படின்னு நம்மளுடைய திருப்புகள்ல, சுவாமிமலை திருப்புகள்ல சொல்றாரு இல்லையா? அது மாதிரி அரை நிமிட நேரம் வந்து சாமிய நீங்க சரியா செஞ்சா ஆயுசுக்கும் அந்த பக்தி போதும். திருமுறை தேவையில்லை, திருவாசகம் தேவையில்லை, சொற்பொழிவு தேவையில்லை, இத்தனை வகுப்புகள் தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு போடுற மேக்கப்ஸ். சும்மா எங்க வீட்டுக்காரரும் போற கச்சேரிக்கு என்னையும் என்னதான் சொல்றேன், நான் உங்களை சொல்றதா வச்சுக்கோங்க, என்னதான் சொல்றேன், நான் என்ன மட்டும் தான் சொல்றேன்.
அப்போ அரை நிமிட பக்தியத்தான் இந்த ஆன்மாவுக்கு தேவை. அவ்வளவுதான் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? அது அரை நிமிஷம் பக்தி கிடைச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த ஆன்மா என்ன வாயிருக்கும்? சந்தோஷமா இருக்கும் ஐயா. சந்தோஷமா இருக்கும். இந்த அரை நிமிஷம் உண்மையான பக்தி கிடைச்சா, உண்மை அரை நிமிஷம் நேரம் உண்மையான பக்தி கிடைச்சா இந்த ஆன்மா தப்புன்னு ஒளி உடலாகி எங்க போயிடும்? சிவபெருமான் திருவடிக்கே போயிடும். கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம குத்துக்கல்லு மாதிரி நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா அரை நிமிட பக்தியே இன்னும் ஆழமா பண்ணல. அவ்வளவுதான். போற போக்குலதான் பண்ணிட்டு இருக்கோம். போற போக்குல 10ஓட 11 தான் சாமி. சாமிதான் எனக்கு எல்லான்ற எண்ணம் நமக்குள்ள வருவதே பெரிய விஷயம். அப்போ இது இல்லாம ஆயிரம் பக்தி பண்ணாலும் அது என்ன பக்தின்றதை நீங்களே முடிவு பண்ண. ஆனா விமலா தேவி தான் சொல்ல வரீங்களா? ஆக இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், தூங்கணை மாடத்துல சாமி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், சாமி என்ன பண்றது? நான் 40 வருஷம் நாத்திகம் பேசினேனே, அவன் கொடுத்த சாப்பாடை தான் சாப்பிட்டேனே, ஆனாலும் எனக்கு நான் கேட்ட உடனே வந்து உடம்புல சூலமும் இடமும் குறித்து விட்டாயே சுவாமி அப்படின்னு ரொம்ப சிறப்பா அங்க வந்து சாமி சொல்றாரு. ஏன்னா இந்த அரை நிமிட பக்தி, 1 நிமிட பக்தி, அந்த ஆழ்ந்த பக்தி, அந்த ஆழ்ந்த அன்பு, அந்த உரைப்பு என்பது இல்லாத வரைக்கும் நாம ஒன்னும் பெருசா இது பண்ணிட முடியாதுங்க சுவாமி. நாம ஒன்னும் பெருசா அதை வந்து சாதனை செய்து விட முடியாது அப்படிங்கிறத உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அடிக்கோடிட்டு காமிக்கணும். அது எனக்கும் சேர்த்துதான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆக என்னாச்சு? வந்துச்சா? உயர்ந்து அப்படியே சாமி அப்படியே கீழே விழுந்து எழுந்துடுறாரு. எழுந்து தூங்கானை மாடத்து சுடற்கொழுந்தின் அடிபரவி வாங்கா திருத்தொண்டு செய்து பயின்று மறுநாள் பூங்கானம் வணங்கவளும் பொருவில் திரு அறத்துறை தேங்காவின் முகிடரும் திருமுதுகுன்றம் பணி. திருமுதுகுன்றம் வரைக்கும் போயிட்டார் அப்படிங்கிற செய்தி. இப்ப சாமி என்ன பண்றாருன்னா, வண்டமிழ் மென்மலர் மாலை, இங்க இருந்து ஆரம்பிக்குது. வண்டமிழ் மென்மலர் மாலை புனைந்தருளி மருங்குள்ள தண்டு நிறை நீர்ப்பகுதிகளும் தனிவிடையார் மேவியிடம் கொண்டருளும் தானங்கள் கும்பிட்டு குணதிசை மேல் குண்டரீக தடம் சூழ்ந்த நிவாக்கரையே போதுவார். இந்த நிவா நதி பெய்கின்ற அந்த நதியை நோக்கி, குணதிசை அப்படின்னா என்னன்னா கிழக்கு திசைன்னு சொல்லுவாங்க. கிழக்கு திசை நோக்கி, எங்க முதுகுன்றத்துல இருந்து கிழக்கு திசை நோக்கி வண்டமிழ் மாலைகள்லாம் பாடி, அந்த நீர்நிலைகள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தாமரை தடாகம் பொருந்தி அந்த குளங்கள் நிறைந்த அந்த நிவாக்கரை, அந்த நிவா நதிக்கு மேல சாமி போறாரு. எங்க போறாரு? தில்லை நோக்கி போறாரு சாமி. இது வரைக்கும் தில்லைக்கு போகல, இப்பதான் சாமி தில்லைக்கு போறாரு. ஆனாத சீர்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற வானாறு புடைபறைக்கும் மலர்ச்சடையார் அடிவணங்கி உனாலும் உயிராலும் உள்பயம் கொலநினைந்து தேனாரும் மலர்ச்சோலை திருப்புலியூர் மருங்கணைந்தார். அப்போ இந்த சீர்தில்லை அம்பலத்துல ஆடுகின்ற சிவபெருமானுடைய அந்த மலர்ச்சடையாரை அவனுடைய திருவடியை வணங்கி அந்த உயிர் எல்லாம் நமக்கு உண்மை தரணும் அப்படின்னா தில்லைக்கு போகணும். அது திருப்புலியூர்னு சொல்லுவோம். ஏன் திருப்புலியூர்னு பேர் புலிக்கால் முனிவர் அங்க தவம் செய்து பெருமானுக்காக அங்க தவம் செய்த காரணத்தினால அதுக்கு திருப்புலியூர் அப்படின்ற பேர் உண்டு. அதனால அந்த தில்லை திருப்பதிக்கு சாமி போயிட்டு இருக்கு. தில்லைக்கு இன்னும் போகல. திருப்புலியூர் மருங்கன பக்கத்துல போயிட்டார். நாவுக்கரசரும் இருவர்க்கரியவர் நடமாடிய திரு எல்லைப்பால் மேவி தலைமுறை மெய்யின் தொழுதமின் மேன்மேல் எழுதரும் விளைவோடும் காவிர் களிமையில் மகிழ் விற்றது எதிர் ஆடி கடிகமல் கமலம் சூழ் வாவி தடமலர் வதனம் பொலிவுறு மருதத் தன்பனை வழிவந்தார். அந்த மருத நிலங்கள் என்று இந்த மருத நிலங்களாக இருக்கக்கூடிய அந்த தில்லை பதியிலே பல விதமான வயல்வெளிகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அங்க எல்லாரும் மயில்கள் எல்லாம் நடமாடுகின்ற இடமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் தாமரை மலர்கள் பொழிந்த இடமா இருக்கு. இந்த ஒரு நிமிஷம், ஏன் தாமரை மலர் பொழிந்த இடம் எல்லா இடத்துலையும் சொல்றாங்கன்னா, தாமரை மலர் நல்லா கவனிக்கிறேன். என்ன பாருங்க, தாமரை மலர் நீர் வந்து தொடர்ந்து இல்லாம இருந்தா அந்த இடத்துல முளைக்கும். நீர் எங்க தொடர்ந்து இருக்கோ, தொடர்ந்து தேங்கணும். சும்மா 10 நாள் தேங்கிட்டு அந்த குளத்துல தாமரை மலராது. தாமரை மலர் தொடர்ந்து எங்க வந்து நீர் தேங்கிக் கொண்டே இருக்கின்றதோ அந்த இடத்துல மட்டும்தான் தாமரை மலர் வந்து அது வந்து வேர் ஒன்றும். அதனால தாமரை மலர் பார்க்கிற இடத்துல எல்லாம்
தாமரை மலர் பாக்குற இடத்துல எல்லாம் என்ன ஆகும்? அங்க நீரானது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? எப்படி இருக்குன்னு அர்த்தம்? நீரானது எப்படி இருக்குன்னு அர்த்தம்? தாமரை மலர்கள் எல்லாம் ஏன் தாமரை மலர் நிலை வந்து வளமா இருக்குன்னு அர்த்தங்க ஐயா. ஆமா, வளமா இருக்குன்றதை விட எப்பொழுதுமே கன்சிஸ்டன்டா இருக்கு, தொடர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய குளமா இருக்கு, சின்ன சாமி குறையாமல் இருக்கு. குறையாம, அருமை அருமை, குறையாம இருக்கு. தண்ணி குறையாம இருக்கிற இடத்துலதான் தாமரை மலரும். நீங்க 10 நாள் பேஞ்ச மழைக்கு அந்த குளத்துல தாமரை மலருமா? ஒரு குளத்துல பள்ளம் இருக்கு, 10 நாள் தான் மழை நல்லா பேஞ்சு தேங்கிடுச்சு, அப்புறம் அடுத்த 10 நாள் வந்து அது காஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தாமரை எப்ப மலரும் அப்படின்னா தொடர்ந்து பல வருட கணக்குல, பல ஆண்டு கணக்குல நீர் தேங்கினா மட்டும்தான் தாமரை கிழங்கானது வேறொன்றும், இல்லாட்டி வேறொன்றாது. இப்போ ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன் எல்லாரும், ஒரு நிமிஷம். எப்பொழுதுமே சிவபெருமானா இருக்கட்டும், எல்லா கடவுளர்களும் எதுல அமர்ந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க? சரஸ்வதி தாமரையில இருப்பா, சரஸ்வதி தாமரையில இருப்பா. அப்புறம் நம்ம லக்ஷ்மி தாமரையில இருப்பா, காயத்ரி தாமரையில இருப்பா. நம்மளுடைய நாவுக்கரசு, நம்மளுடைய சுவாமி இவர் கையில தாமரப்பு இருக்கும், நம்ம நம்பியார் பெருமான் கையில தாமரப்பு இருக்கும். நம்ம எல்லாருமே தாமரைய ஒரு பெரிய சுவாமி பிரம்மா தாமரை இருப்பா. அப்படி விஷ்ணு வயிற்றுல தாமரை தண்டு மலர்ந்து இருக்கும். இந்த மாதிரி தாமரை இல்லாத இடம் நல்லா கவனிங்க. நம்ம உள்ளத்துக்கு பேர் என்ன? நம்ம உள்ளத்துக்கு பேர் என்ன? உள்ள தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம உள்ளத்துக்கு பேரு உள்ள தாமரை. அடியார்களுடைய திருவடிக்கும் பேர் என்னது? திருவடி தாமரைன்னு சொல்லுவோம். அடியார்களுடைய திருவடி என்ன சொல்லுவோம்? திருவடி தாமரை, இதய தாமரை, உள்ள தாமரை, இதெல்லாம் சொல்லுவோம். இந்த இதயத்துல தாமரை, இறைவன் என்ற தாமரை எப்ப பூப்பான் அப்படின்னா, இந்த இதயம் அப்படிங்கிற அந்த இதயத்துல இறைவன் என்ற தாமரை எப்ப பூப்பான்னா தொடர்ந்து கருணை இருக்கணும், தொடர்ந்து கருணை இருக்கணும். நமக்கெல்லாம் கருணை எப்ப வரும்? நம்மளுடைய பிறந்த நாளுக்கு, நம்ம திருமண நாளுக்கு. ஏன் திருமண நாளுக்கு தான் போய் என்ன பண்ணுவோம்? இவர் வள்ளலு, இவருடைய கருணை கடல், இவர் கர்ணன் தன்னுடைய திருமண நாளுக்கு ஒரே திருமண நாளுக்கு போய் அப்படியே இருக்கிற எல்லாத்துக்கும் போய் சாப்பாடு, தயிர் சாதம் போடுவாங்க. கேட்டா நல்லா சாப்பிடுங்க, தயிர் சாதம் போட்டு. வள்ளல். இந்த மாதிரி கருணையானது ஆங்காங்கே பெய்து வருகின்ற மழை போல இருந்தால் இறைவன் என்ற தாமரை உங்க உள்ளத்தில என்று குதிக்காது. இதயத்துல தாமரை எப்ப பூக்கும்னா தொடர்ந்து கருணை இருக்கணும், தொடர்ந்து சீசனபிளா இருக்கக்கூடாது. ஒரு சீசனுக்கு வந்துட்டு போய் அப்படி அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் தான் கருணையா இருப்பார். பார்த்தா எல்லாருக்கும் வாங்கிக்கணும். மறுநாள் பார்த்தா பக்கத்துல ஒரு பிள்ளை கதறி அழும்போது கூட என்னன்னு கூட கேட்க மாட்டார், போயிடுவார். ஏன்னா அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இல்லை. அவருடைய பிறந்தநாளைக்கு மட்டும்தான் அவர் என்னவா இருப்பாரு? மகா கருண பிரபுவா இருப்பார், தாராள குணமுடையவரா இருப்பார், ரொம்ப கருணையுடையவரா இருப்பார். ஆனா சந்தோஷம் எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் பிறந்த நாளைக்காவது கருணையுடையவரா இருக்காருல்ல, அதுல நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அன்னைக்கும் தப்பு பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அன்னைக்கு அதுவாவது இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம உள்ளத்துல இருக்கிற இறைவன் தாமரை பூவாக பூக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய பெருமான் தாமரை பூவாக பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவரு நம்ம கிட்ட கருணையானது கன்சிஸ்டன்டா இருக்கணும், சீசனபிளா இருக்கக்கூடாது. சீசனபிளா இருந்துச்சுன்னா இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்துல என்ன பண்ணாது? இறைவன் என்ற தாமரை உள்ளத்துல பூக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தொடர்ந்து கருணையை பெருக்கிறது, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். கருணையை பெருக்கணும் ஒண்ணும் கிடையாது. காலையில தெரிஞ்சு கடவுளே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது அன்றி யாமொன்றும் அறியேன் பராபரமே தாய்மனம், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்ன்ற செய்திய நம்ம தொடர்ந்து மனசுக்குள்ள தக்க வைக்கதான் இறைவன் என்ற அந்த அருள் தன்மையானது பூக்க ஆரம்பிக்கும். அப்படி பூத்தா மட்டும்தான் நம்ம வழிபாடு சரியா செஞ்சிருக்கோம் அர்த்தம். நம்ம இறைவன் மனசுல இதய தாமரைலாம் அவன் பூக்கல. நீங்க வேணா ஓபன் பண்ணி பாருங்க, இப்ப போய் ஓபன் பண்ணி பாருங்க, இப்ப போய் ஓபன் பண்ணிப்பா. இதய தாமரை உள்ள தாமரையில அவன் பூத்திருக்கானா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். ஏங்க உள்ளுக்குள்ள பூத்திருக்கானா இல்லையா?
ஓபன் பண்ணி பாருங்க. பூத்துருங்க ஐயா, பூத்துருக்குங்க ஐயா. காலையிலே வழிபாடு பண்ணிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, அதனால பூத்துருச்சு காலையிலேயே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கூத்தா சந்தோஷம். ரைட்டா, கூத்தா சந்தோஷம். ஆனா அடிக்கடி இதயம் என்ற அந்த குளத்தை ஓபன் பண்ணி பாருங்க. தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஊத்துங்க. இறைவன் என்ற கருணையை பொழிந்து, இறைவன் என்ற கருணை மலை, அதுல அந்த அன்பு மலையை பொழிந்து பொழிந்து உங்களுடைய கருணையை ஊற்றுங்க. எப்படிங்க எனக்கு வரமாட்டேது, எங்க தண்ணியே வரமாட்டேதுங்க, உள்ளுக்குள்ள கருணை என்ற அந்த இடம் வரமாட்டேதுன்னு அடிக்கடி நினைச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், சாமி இப்ப அவன் எப்படி வச்சிருக்க. 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப அவன் எப்படி வச்சிருக்காருன்னு அடிக்கடி அதை சுய பரிசோதனை பண்ணும்போது அவன் கருணையை நினைக்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள தண்ணி தானால முடியும். இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் உள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. அப்ப இந்த மலரினுடைய உயர்வானது நீரினுடைய ஊற்றை போல இருப்பது போல நாம பண்ணிக்கணும். அப்போ இந்த தாமரையை ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போனா தாமரை நிறைந்த குளமாக இருக்கின்றதுன்னு ஏன் நம்மளுடைய சேக்கிழாரா இருக்கட்டும் எல்லாரும் அந்த நாட்டு வர்ணனை குறிப்பிடுறாங்கன்னா, தொடர்ந்து அங்க நீர் இருக்குன்னு அர்த்தம். அவங்க சீசனபிளா இன்னைக்கு அவங்க போற அன்னைக்கு தான் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம போற அன்னைக்கு தான் தண்ணி மழை பெஞ்சு தண்ணியா இருக்கு, தெப்பமா இருக்கு, குளம்லாம் நிறைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல என்ன இருக்காது. இப்ப நாவுக்கரசு பெருமான் ஒரு தில்லைக்கு போறாரு, அந்த போற அன்னைக்கு தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி நம்பி இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? தாமரை இருக்காது, தாமரங்கள்லாம் இருக்காது, தொடர்ந்து நீர் இருக்கிறது. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன், இங்க பாயிண்ட் என்னன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் தொடர்ந்து நீர் பெருக்குங்க. தொடர்ந்து அந்த கருணை என்ற நீர் பெருக்கினாலே ஒளிய உள்ள இருக்கக்கூடிய சிவம் என்ற தாமரை பூக்காது. அப்ப சிவதாமரை பூக்க வைக்கணும்னா உங்களுடைய கருணையானது சீசனபிளா வந்துட்டு போகாம முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறையா மாத்திக்கலாம்ல. வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அப்படி மாத்திக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு செய்தி என்னமோ சொல்ற, நம்ம இன்னைக்கு முடிக்கிறதும் இல்லை. 200 பாட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எது தெரியல. வலிக்கிறோம், போயிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பாஸ்டா போயிடலாம். ஏன்னா இது இனி வருகின்றதெல்லாம் நாட்டு சிறப்பு தான் சொல்லுவாரு, அதனால அது கொஞ்சம் பாஸ்டா போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல அடிக்கடி சொல்ல வந்த காரணம் தான், முருகர் செறியில் முளரை படுகளில் முதுமேதிகள் புதுமலர் மேயும் அருகில் செறிவன மெனக்குயர்களை அறிவல் பெருகடை வளரிக்கு பெருகி புடைமுதிர் தரளம் சொறிவன பெரியோர் அவர் திருவடிவை கண்டு உருகி பரிவுறு புனல்கண் பொலிவன என என் முன் புலவல வயல் என்கும். அங்க வயல்கள்ல அந்த அந்த பூக்கள் எல்லாம் எருமை மாடுகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, புதிய புதிய பூக்களை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய கரும்புடைய கணுக்கள்ல என்ன ஆகும், முத்து பூக்கும். கரும்புடைய கணுக்கள்ல கரும்பு கணு இருக்கு இல்லையா, நீங்க பாத்துக்க, கரும்புல ஒரு சின்ன அந்த இது மாதிரி வலிஞ்சு அந்த முத்து என்ன பாக்குறீங்களா, நம்ம ஒரு மாதிரி முத்து அந்த அந்த சக்கரை பாகு வலிச்சிருக்கும், லேசா கசிஞ்சு ஒவ்வொரு கணுவுலையும் ஒரு சின்ன சின்ன முத்து மாதிரி பூக்கும். அதனால அது பார்க்க எப்படி இருக்கான், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் வருகையை பார்த்து அந்த கரும்பு கசிஞ்சிருக்கான், கரும்பு கசிஞ்சு கண்ணீர் பூத்து பெருமானை வரவேற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் அந்த நாட்டு சிறப்பை, நாட்டுல இருக்கக்கூடிய வளச்சிறப்புகளை சொல்கின்றார். அப்ப அந்த மாதிரி பண்ணது. அறிவிற் பெரியவர் அயல்லர் பனைவயல் அவை பிற்படும் வகை அணைகின்றார் பிறவி பகை நெறி விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினி உருபாசம் பரிவற்றடு அணையின் மின் என்றிருகுடை பயில் சூழ் சினமிசை குயில் கூவும் செறிவிற் பலதரு நிலையிற் பொலிவுறு திரு நந்தவனம் எதிர்க்கு. இப்ப சாமி அப்படியே நடந்து திருக்கோயில் நந்தவனத்து பக்கம் வர்றாரு. திருக்கோயில் நந்தவனம் பக்கம் வந்தா அங்க இருக்கிற குயில்கள் எல்லாம் பார்த்து கூவுதா, ஆகா வந்துட்டாரு, நம்ம பிறவியெல்லாம் அறுக்குகின்ற நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் வந்துட்டாரு, அவருடைய திருவடி வணங்கணும்னு சொல்லி அவர் திருவடி பார்த்தாலே நம்மளுடைய 2 விதமான வினைகளும் நீங்கி நம்ம பிறவி இல்லாம வந்துருவோம்னு சொல்லி குயில்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கின்றதாம் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் வருகையை பார்த்து. இப்ப சாமி அங்கிருந்து அப்படியே வயல்வெளி எல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் முன் பணி கொண்டு தொழுக அங்கு அணைவுற அணி கொம்பரின் விசை அருகெங்கும் தவமுன் புரிதலின் வருதொண்டன் நிலை தலை நின்று உயர் தமிழ் இறையோராம் இவர் தன் திருவடி கண்டு அதிசயம் என எதிர் அறார என்று சிவமுன் பயில்மொழி பகிர்கின்றன வளர் சிறைமென் கிளியோடு சிறு பூவை. இப்ப என்ன பண்ணுதான், இப்ப கோயில் பக்கத்துல வந்துட்டார், ரொம்ப கோயில் பக்கம் நெருங்கிட்டாரு. கோயில் பக்கம் நெருங்கினோட என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கிளிகளும்
சிறு பூவை என்ற அந்த அந்த பறவையும் எல்லாம் என்ன பண்ணுதா, அவரை சுத்தி சுத்தி வருதான். வந்து ஆஹா இவர்தானே தமிழ் பாடியவர், இவர்தானே சிவபெருமான வந்து வணங்கினவர் சொல்லி அதெல்லாம் பார்த்து கிளிகள் எல்லாம் ஏற்கனவே அந்த கிளிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கான், கிளி பிராக்டிஸ் பண்ணோம்ல, நம்ம சொல்லிக் கொடுக்கறது என்ன சொன்னோம், கிளி நம்ம சொல்றது அப்படியே திரும்ப சொல்லணும்ல. அது மாதிரி இந்த கிளிகள் எல்லாம் என்ன சத்தத்தை கேட்குமா, நம்மளுடைய நம்ம தில்லையில என்ன சத்தம் கேட்குமா, அரகர 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 சத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இந்த கிளி கேட்கிற அந்த ஒலிய இது பிராக்டிஸ் பண்ணுமா, அரகர 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 அரகர. அதனால இந்த சிறுபூவை அந்த அந்த அதுவும் பேசுகின்ற ஒரு ஒரு உயிரினம் தான், கிளியோட வகையில வந்தது. அதனால அந்த அது சிறுபூவை என்ற பறவையும் இந்த கிளி என்ற பறவையும் சிவபெருமான் அவரு நம்மளுடைய வரதை பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இது கத்து வச்சிட்டு இருக்கிற அந்த அரகரன்ற வார்த்தைய அவருக்கு முன்னாடி அரகர 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 அரகரன்னு அந்த கிளிகள் எல்லாம் நம்முடைய சாமி வரும்போது அந்த கிளியும் அந்த சிறுபூவை என்று சொல்லுகின்ற அந்த அந்த பறவையும் இவருக்கு முன்னாடி வந்து அரகர என்று அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு அஞ்சொல் திருமறையவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது முன் அருள் கூறும் நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறை அன்பொடும் உரை தடுமாற செஞ்சொல் திருமறை மொழி அந்தணர் பயில் திருத்தில்லை எல்லைப்பால் மஞ்சள் பொலிநெடு மதில் சூழ் குடதிசை மணிவாயிற்புறம் வந்துற்றா. என்ன பண்ணாரு, அந்த தில்லையோடைய அந்த கோபுரம் அந்த வாசல் அந்த மதில் சுவர் தெரிஞ்சிச்சு, மதில் பக்கத்துல வந்துட்டாரு. வந்து அங்க மறையவர்கள் எல்லாம் வேதங்கள் ஓதுகின்றார்கள், எல்லாரும் வந்து அங்க மிகச்சிறந்த தவங்களை செய்கின்றார்கள், தவச்சாலைகள் நிறைந்த அந்த இடத்துல கிழக்கு திசை வாசல் வழியாக பெருமான் தில்லைக்குள்ள நுழைகிறாரு. இப்பதான் தில்லை என்ற கோயிலுக்குள்ள நம்ம சாமி நுழைகிறாரு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அல்லல் பவம் 162 அல்லல் பவம் அற அருளும் தவ முதல் அடியார் எதிர்கொள்ள அவரோடும் மல்லர் புனல் கமல் மாடே வாயிலில் வழிபுக்கெதிர் தொழுது அணைவுற்றார் கல்வித்துறை பல வருமா மறைமுதல் கரை கண்டு உடையவர் கலல் பேணும் செல்வ குடிநிறை நல்வை பிடைவளர் சிவமே நிலவிய திருவீதி. அங்க என்னாச்சு, இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே வரவர் யாரு, நாவுக்கரசர் தெரியாதவரா? நாவுக்கரசர் ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி. இப்போ ஏன் எல்லாருக்கும் தெரியும் நாவுக்கரசர்னா யாரு, அவர் பட்ட கஷ்டம் என்ன, அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை பண்ணிருக்காரு. அவருடைய கையில வந்து நம்மளுடைய சாமி வந்து ரிஷபசூலம் பொறிச்சிருக்காரு, அவருக்காக வந்து சாமி வந்து அவருக்கு பேர் வச்சிருக்காரு. மாதிரி நிறைய செய்திகள் நாவுக்கரசர் பெருமாள். நாவுக்கரசர் பெருமாள் வருகின்ற செய்தி கேட்டு அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் அவர் வரவேற்கிறாங்க. யாரு, அங்க இருக்கக்கூடிய தில்லையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் சாமியை வாங்க சுவாமி அப்படின்னு அடியவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் வரவேற்கின்றார்கள். அவரும் அப்படியே உள்ள போறாரு, நம்ம சாமி உள்ள போறாரு. நவமின் சுடர்மணி நெடுமாலையும் நறு வளர்மாலையும் நிறை திருவீதி புவனங்களில் முதலிமையோர் தடமுடி பொருந்திய மணி போகட்டி பவனன் பணி செய்ய வருணன் புனல்கோடு பணிமாறம் அவை பழுதாம் என்று அவரும் தொழுதலும் அடியார் திருவழகிடுவார் குளிர்ப்புணர்வு. இவர் உள்ள வந்துட்டு இருக்காருல்ல, இந்த இடம் அழகான இடம், எல்லாரும் கவனிக்கிற ஒரு நிமிஷம். இதெல்லாம் ரொம்ப அழகான இடம். உள்ள வந்துட்டு இருக்காரு யார், இப்போ சாமி வந்து நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் கிழக்கு வாசல் வழியாக திருத்தில்லை உள்ள வர்றாரு. உள்ள வந்து என்ன, உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தினம் நைட்டு வந்து சிவபெருமானை வந்து எல்லா தேவர்களும் வந்து வீழ்ந்து வணங்குவாங்களாம். அப்படி வணங்கும் போது அவங்க திருமுடியில இருக்கக்கூடிய அந்த அந்த முத்து பவளம் அதெல்லாம் என்ன பண்ணுமா, அது முழுவதுமாக இதுல சிதறி கிடக்குமா. இதுல நம்மளுடைய கோவிலுடைய அந்த 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 பிரகாரத்துல சிதறி கிடக்குமா. அந்த சிதறி கிடக்குற அந்த அந்த முத்துமணி எல்லாம் கூட்டிட்டு இருக்காங்களாம், அதெல்லாம் தேவையில்லைன்னு கூட்டிட்டு இருக்காங்களாம். அங்கே வருடன் வந்து அப்படியே மெல்லிதாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றான். அப்படியே சாமி காலையில கூட்டி தெளிக்கணும் இல்லையா, வாச தெளிக்கிற மாதிரி வருணை தெளிக்கிறான். வருணனுக்கு போட்டி போடுற வகையில அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் என்ன பண்ணாங்களாம், குளிர்ந்த புனலை எல்லாம் அப்படியே அந்த இடத்துல தெளிச்சு அந்த இடத்த அப்படியே கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி உள்ள வராரு. அது உள்ள வரும்போது அந்த கோவில்ல அவங்க எப்படி அதிகாலையில அந்த கோவிலை எல்லாம் வந்து அந்த சுவாமி அவங்க சுத்தம் பண்றாங்க அப்படிங்கறத அந்த அழக சிறப்ப நம்மளுடைய சாமி பார்க்கறாரு. ஏன்னா சாமிக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, கோவில எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி அழகிடணும், மெழுகிடணும், அவருடைய மொத்த நோக்கமே அதுதான். அதனால அதெல்லாம் அவங்க செய்யறத பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்ததுதான் சாமிக்கு. 164 மேலம் பரதலம் நிறையும் கொடிகளில் விரவெங் கதிர்நுழை வரிதாகும்
கோலம் பெருகிய திருவீதியை முறைக்குலவும் பெருமையவர் பணிவேற்ற ஞாலம் திகழ் திருமறையின் பெருகொளி நலமார் முனிவர் துதியோடும் ஓலம் பெருகிய நிலையேல் கோபுரம் உரமை கொடு தொழுது உள்புக்கார். இப்பதான் அந்த 7 கோபுரங்கள் கொண்ட 7 அடுக்கு கொண்ட கோபுர வாசலுக்குள்ள சாமி போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரகாரம் இருந்திருக்கு. அது வழியாதான் சாமி உள்ள போயிருக்காரு. போனா மறைப்பையில்கின்ற அந்த வேத அந்தணர்களுடைய மறைப்பையில் சத்தம் கேட்கலாம். உள்ள போக கோயிலுக்குள்ள போக என்ன கேட்கும்? அந்த கோயில் மணியோசை. அவங்க இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோயில்ல எனக்கு தெரிஞ்சு சத்தம் அதெல்லாம் கேட்கல. உள்ளுக்குள்ள அந்த காலத்துல கோயிலுக்குள்ள போனாலே ஒரு பக்கம் தேவாரம் பாடுவாங்களாம், ஒரு பக்கம் மறையந்தனர்கள் மறை ஓதல் செய்வாங்க. அந்த மறை ஒளி இதெல்லாம் கேட்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மறை ஒளிகளோட கேட்கிறாங்க. முனிவர்கள் எல்லாம் துதி பாடுகின்றார்கள். அப்படி எல்லாம் பாடுகின்ற அந்த ஒளிகளோடு அந்த 7 நிலை கோபுரங்களையும் தாண்டி சாமி அப்படியே உள்ள போற. இது சாமி உள்ள போற வர்ணனை தான், தில்லைக்குள்ள போற அந்த வர்ணனை தான் சாமி அப்படி அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. 165 வளர்ப்பொன் கணபணி திருமாளிகையினை வளம் வந்து அலாமரும் வரைநில்லா அளவிற் பெருகிய ஆர்வம் திடையலும் அன்பிற் கடலரை உடலெங்கும் புலகச் செறிநிறை விரவ திருமணி பொற்கோபுரம் அதனுள் புகுவார் முன் களனில் பொலிவிடம் உடையார் நடனவில் கனக பொது எதிர் கண்ணுற்ற. இப்ப கோயில்ல இருந்து எங்க போயிட்டாரு? கனக சபைக்கு போயிட்டாரு சாமி. கனக சபைக்கு இப்பதான் போய் நிக்கிறாரு. அங்க போனா சாமி எப்படி நிக்கிறாரு? வளர்ப்பொன் கணமணி திருமாளிகையினை வளம் வந்து, முதல்ல கோயில் சுவாமி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வளம் வரணும். வளம் வந்து அலமரம் வரைநில்லா அளவில் பொருந்திய ஆர்வத்திடையில அப்படியே அவளுக்கு பாக்குறதுக்கு ஆர்வம். சாமியை பார்க்கலையே, நம்முடைய ஆடுகின்ற திருக்கூத்துடைய அந்த அழகுடைய பெருமானை, அழகிய கூத்தனை, சிற்றம்பலத்தனை அப்படியே கொஞ்சிறாரு. அப்படி சில அப்படிப்பட்ட பெருமானை அப்படியே உலகெல்லாம் புல்லரிக்க புலகம் செறிநிறை விரவ திருமணி பொற்கோபுரம் அதோடு புகுவார் முன் களனில் அப்படியே கண்கள் அப்படியே கண்ணீர் பெருக அங்க நம்மளுடைய பொற்சபைக்கு சாமி பொற்சபையை போய் பார்க்கிறார். பொற்சபை ஏன் வேகமா போற அந்த பாட்டுல, அந்த பாட்டுல வந்து முழுவதுமாக அவர் வருகின்ற வருணை தான் இருக்குனால அதை வந்து அவ்வளோ நிதானமா பார்க்காம இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கொஞ்சம் வேகமா போறோம். அதனால அடியார்கள் என்னடா வேகமா போறோம்னு நினைக்க வேணாம். அதுல எல்லாம் அந்த நாட்டு சிறப்பும் அவர்களுடைய அந்த சிறப்பும் தான் இருக்கிறனால அதை கொண்டு போறோம். முக்கியமான இடங்கள்ல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். 166 நீடும் திருவுடன் நிகழும் பெருகொளி நிறை அம்பலம் நினைவுற நேரே கூடும் படிவரும் அன்பால் இன்புறு குணமும் பெறவரும் நிலை கூட தேடும் பிரமனும் மாலும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவொன்றே ஆடும் கடல்புரி அமுத திருநடம் ஆறாவகை தொழுதார் என்றார். இப்பதான் அவருடைய திருநடனத்தை சாமி பார்க்கிறார். சாமி வந்து நம்முடைய தில்லையம்பல நாதனுடைய திருநடனத்தை பார்த்து சொல்றாரு, ஆகா இந்த திருநட சிறப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னா தேவர்கள் எல்லாம் பார்க்க முடியாதது, பிரமனும் மாலும் கூட பார்க்க முடியாதது. இந்த உலகத்துல எல்லா யோனிகள்லையும் பிறக்கின்றவர்கள் எல்லாம் தெளிவு இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க இந்த நடனத்தை பார்க்காததுதான். இந்த திருநடனத்துல பார்த்தாலே பிறவி என்ற பெரும்பிரி போவது போல, சிவபெருமானுடைய திருநடன சிறப்பை நம்ம பார்த்தாலே பெரும்பிரி போவது போல இந்த திருநடன சிறப்பை பார்க்காம இருக்காங்களே, அதனாலதான் இது எல்லாரும் பிறவி என்ற அந்த சுழல்ல மாட்டிக்கிறாங்க போல. இன்னைக்கு அதுக்கு எனக்கு பெருமான் வழி புரிஞ்சிருக்கான்னு சொல்லி ஆடும் கடல் புரி அமுத திருநடனம், அதுதான் அமுத திருநடனம் சொல்றது. அமுதம் என்னது? உயிர், அதாவது மீண்டும் பிறவாத நிலை தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஔஷதம் தான் அமுதம். அதனால சிவபெருமானுடைய நடன சிறப்பே, அவர் நடனத்தை ஆடுகின்றத கண்களால பார்த்தாலே மீண்டும் பிறக்கின்ற நிலை வராது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நடனத்தை நாம் இன்று கழிக்கின்றோம் என்று சாமியார் கீழே விழுந்து பயங்கரமா அழுது பாடாரு. கையன் தலைமிசை புனை அஞ்சலியின் கண்ணும் பொலிமலை ஒளியாதே பொய்யும் தகையன கரணங்களுடன் உருகும் பரிவின பேரைதும் மெய்யும் தலைமிசை விழுமுன் பழுதரும் மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்க்கும் விடுவார் ஆர்வம் பெருகுதல் அளவென்றால். சாமி என்ன பண்றாரு? கையில தலைக்கு மேல வச்சுட்டாரு கைய. தலைமிசை புனை அஞ்சலியான கண்கள் வந்து கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கு, மலை மாதிரி பொழிந்து கொண்டே இருக்கு. அப்படியே பொழியாது பெய்யும் தகையான எல்லா கரணங்கள்லயும் சாமிதான் இருக்காரு. மனம், மொழி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லுகின்ற எல்லா கரணங்கள்லையும் சிவத்தை பற்றி கொண்டே இரு அப்படின்னு
மனமானது சொல்ல 4 விதமான கரணங்களும் பெருமானுடைய திருவடியை பற்ற கண்களிலே தலைமீது கைகளை குவித்து கண்களிலே கண்ணீர் பெருக்கி சிவபெருமானுடைய திருநடன காட்சியுடைய அழகை அவர் எதிரே கும்பிட்டு அப்படியே மகிழ்ந்து மகிழ்ந்து அப்படியே ஆர்வம் பெருகி கொண்டே இருக்கின்றது பெருமானுக்கு. அப்பேற்பட்ட அந்த விஷய பாடுறாரு. இத்தன்மையர் பலமுறையும் தொழுதல என்றை திணையன மன்றாடும் அத்தன் திருவருள் பொழியும் கருணையின் அருள் பெற்றிட வரும் ஆனந்தம் மெய்த்தன்மையினால் விருத்தம் திருமொழி பாடி பின்னையும் மென்மேலும் சித்தம் பெருகிய பரிவால் இன்புறு திருநேரிசை மொழி பகின்றார். திருநேரிசை பாடுறார். எங்க எல்லைக்கு போய் தான் திருநேரிசை பாடுறார். நிறைய பாடல்கள் பாடுறாரு சுவாமி. அப்படியே அருள் குலைந்து பல பாடல்கள் பாடுறாரு. அதுல ஒரு பாடல் தான் பத்தனாய் பாடமாட்டேன். இந்த ஊரோட முடிவு செய்வோம். பத்தனாய் பாடமாட்டேன் பாடல் யாராவது பாடலாம். திருச்சிற்றம்பலம். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்தேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அர்த்த உன் ஆடல் காண்பார் அடியேனேன் வந்தவாறே. முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற அர்த்த உன் ஆடல் காண்பார் அடியேனேன் வந்தவாறேன் அடியேனேன் வந்தவாறேன். சிவாய். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ரெண்டாவது பாட்டையும் பாடிக்கலாம். அதாவது ரெண்டாவது பாட்டு எந்த பாட்டுங்க? அதுலயே பத்தனாய் பாட மாட்டேன்லயே ரெண்டாவது பாட்டு மெய்மையா மூல வச்சிருங்களா? பத்தனாய் பாட மாட்டேன்ல அந்த 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 திருநேரிசையில எடுங்க அடியார்கள் எடுங்க. ஐயா அந்த பாட்டு 509வது பாட்டா 10வது பாட்டா இருக்குங்க. கடைசி பாட்டு அது பத்தனாய். இல்ல இந்த ஒரே நிமிஷம். ஏன்னா அதுலதான் குறிப்பு இருக்கு. கருத்தனாய் பாட மாட்டேன் ஐயா. இல்ல பத்தனாய் பாட மாட்டேன் இல்லையே. அடுத்த இதுல பாட்டா அது என்ன பாட்டு சாமி? பத்தனாய்ன்றது முதல் பாட்டியா? முதல் பாட்டு. நாலாவதுல அது வருது இல்லையா? ஒரே நிமிஷம் கொடுங்க. என்று வந்தாய் என்ற திருக்குறிப்பு அப்படிங்கிறது எங்க இருக்கு? சரி, ஓகே, சரி, நல்லது. ஒன்று இருந்து நினைவுகள் உண்டமக்கு ஊனமில்லை கன்றிய காலனே காலால் கடிந்தான் நடியவர்க்காக சென்று தொழில்மென்கள் தில்லையுள் திரு சிற்றம்பலத்து நட்டம் எங்கு வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு. எந்த பாடல் இருக்கு சாமி? ஐயா நான் பாடுங்க. அம்மா பிரேமம் பாடுங்க. அது எந்த பாடம் சொல்லிட்டு பாடுங்க. அடியே எடுத்துக்கிறேன். பாட மாட்டேன். ஐயா ரெண்டாவது பாடுங்க. கருத்தனாய் பாட மாட்டேன் காபன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒண்ணா திரு உரு உடை ஜோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. நிறுத்த நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறே. அப்படி சாமி அவர் என்ன பண்றாரு, இந்த பாடல் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாட்டு. பத்தனாய் பாட மாட்டேன்றது இந்த ஒரு பாடல் மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படி நிறைவு செய்யறோம். இன்னைக்கு அடியன் 200 பாட்டு பாத்துடணும்னு நினைச்சேன். 200 பாட்டுக்கு தான் நான் இன்னைக்கு நான் இது பண்ணேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அது நம்ம இன்னைக்கு 169 தான் பாக்குறோம். இருந்தாலும் இன்னும் பாதகம் இல்லை. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. அவன் என்ன சொல்றாரு? நான் பக்தியால நான் பாட முடியாதுன்ற. யார் சொல்றாரு? நம்மளுடைய பக்தனால நான் பாட முடியாதுன்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா தில்லையில இவருக்கு முன்னாடி பக்தி செய்யறவனை பார்த்து அதிர்ந்துட்டாரு. தில்லையில இவர் வர்றப்போ மக்கள் எல்லாம் பக்தி செய்யறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து ஆஹா இவங்கெல்லாம்
பல வருடங்களா பக்தி செய்யறவங்க. நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன், இவங்கள மாதிரி என்னால பக்தி செய்ய முடியுமா சுவாமி? இன்னைக்கும் நமக்கு அந்த எண்ணம் வரும்ல. நினைச்சு பாருங்க, நாம பெரிய பக்தன் நினைச்சிட்டு இருப்போம், பெரிய ஆள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அடியார் திருக்கூடத்துல போய் உட்காரும் போது ஒவ்வொரு பல அடியார்களும் அவர் செய்கின்ற பூசனையும் புனஸ்காரமும் அவர் செய்கின்ற அந்த மத்த எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது என்னடா நம்ம தான் பெரியார் நினைச்சிட்டு இருந்தோம், நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி பக்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா? அது மாதிரி இப்ப தில்லையில போய் நிக்கிறாரு, மத்த அடியார்கள் செய்கின்ற பக்தியை பார்த்துட்டு பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி அவர் சொல்றாரு, எத்தினால் பக்தி செய்வேன், நான் எதை வச்சு உன்னை பக்தி செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம். எத்தினால் பக்தி செய்வேன், என்னை நீ இகழ வேண்டாம். அதனால என்னை ஒண்ணு திட்டாத சாமி, என்னை திட்டாத அப்பா, நான் பக்தி செய்யறதுக்காக இங்க வரல. என்ன சொல்றாரு தில்லைக்கு வந்தவர், உங்ககிட்ட பக்தி செய்யறதுக்காகவோ இல்ல உன்னை பாடுறதுக்காகவோ வரல. ஏன்னா என்னால பக்தனால என்னால பாட முடியாது. முதல் காரணம் தில்லையில நான் மத்த அடியார்கள் செய்கின்ற பக்தி பார்க்கும்போது என் பக்தி ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது, எத்தினால் பக்தி செய்வேன், நான் எதை வச்சு பக்தி செய்வேன்? ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு வச்சு செய்யறாங்க. ஒருத்தவங்க உலகம் பண்றாங்க, ஒருத்தவங்க யோகம் பண்றாங்க, ஒருத்தவங்க மறை பயிர்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. நம்ம சாமி சொல்லுவார்ல, துவல் கையர், அத நம்ம திருப்பரந்துரையில சொல்லுவார் இல்லையா, துண்ணிய பிணைமணர் கையினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயல்பினர் ஒருபால் அப்படின்னு வரிசையா சொல்லுவார் இல்லையா. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், துவல் கையர் அழுகையர் ஒருபால் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிலையில இருக்கிற மாதிரி எல்லாரும் தரவ இருக்கிறாங்க. எத்தினால் பக்தி செய்வேன், என்னை நீ ஒண்ணு உடனே நீ கேட்காத, நீ பக்தி செய்யவும் வரல, பாடவும் வரல, இங்க எதுக்கு வந்திருக்க அப்படிதானே கேட்பாங்க. ஒண்ணு மத்தவங்க எல்லாம் பக்தி பண்ற மாதிரி, சாமி நான் பக்தி பண்ணவும் வரலன்ட்டாரு, உன்னை பாடவும் முடியாதுன்ட்டாரு. என்னக்கு வந்திருக்கேன்னா, என்ன நீ இகழ வேண்டாம், என்ன ஒண்ணு திட்டாத சாமி, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவா. நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா? பக்தி பண்றதுக்கு வரல, உன்னை பாடுறதுக்கு வரல. ஏன்னா ரெண்டுமே நான் பண்ண முடியாது. நான் என்னன்னா, யாராவது ஆடினாங்கன்னு ரோட்ல ஆடுறாங்க, ரோட்ல ஒரு கூத்து ஆடுறாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? என்ன பண்ணுவாங்க? தலையை வச்சு எட்டி எப்படி ஆடுறாங்கன்னு பாப்பாங்கல்ல. அப்படி பாக்குறதுக்கு ஏதாவது வேணுமா? ரோட்ல ஒருத்தவங்க கூத்து ஆடுறாங்க, அவங்க போய் எட்டி பார்க்கணும். எட்டி பாக்குறதுக்கு நீங்க அந்த கூத்தை கத்துக்கணுமா? அந்த கூத்தோடைய ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்கு, அதுவும் தெரியாது. வழிபோக்கன் எப்படி ஒருத்தவங்க நடுரோட்ல ஒரு கூத்தாடும் போது எட்டி பார்ப்பாங்களோ அது மாதிரிதான் நான் வந்திருக்கேனே தவிர, உன்னை நான் பக்தி செய்வதற்கோ பாடுவதற்கோ என்னால முடியாது, அதனால என்னை திட்டாத. நான் வந்தது உன்னுடைய ஆடல் அழகை பார்ப்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன். நாவுக்கரசரே அப்படி சொன்னார்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாவுக்கரசர் இப்படி சொல்றாருன்னா, நாவுக்கரசருடைய முன்னாடி அந்த தில்லையம்பதி எப்படி அடியார்கள் பக்தி செய்யறாரோ இன்னைக்கும் கூட நான் பாக்குறேன். இன்னைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும், இன்னைக்கும் நான் நிறைவு செய்ய போறேன். நான் முடிக்க போறேன். இதுக்கப்புறம் பாடல் கிடையாது, நிறைவு செய்ய போறேன். உங்களெல்லாம் பார்த்துக்கிட்ட ஒரு 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 மன திருப்தி எனக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கும் அடியன் தில்லைக்கு போனோம் பார்த்தா ஒவ்வொரு அடியவரும் அவங்கவுங்க இருக்கிற நிலை, ஒவ்வொருத்தவங்களும் நிக்கிற நிலை. அந்த பொன்னம்பல சன்னதிக்கு முன்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க, கீழே நிக்கிறாங்க. அவங்க நிக்கிற நிலைய பார்க்கும் போதெல்லாம், இந்த கலியுகத்திலையும் இப்படி மக்கள் பக்தி செஞ்சுட்டு நிக்கிறாங்கன்னா, நம்ம ஆவுக்கரச பெருமான் வர்றப்போ என்ன மாதிரி பக்தி பண்ணிருப்பாங்க. அவர் சொன்னது தப்பே இல்லை. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி, எத்தினால் பக்தி செய்வேன், என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவும் ஆடல் காண்பான் அடியேனன் வந்தவாறே, அத்தாவும் ஆடல் காண்பான் அடியேனும் வந்தவாறே என்று சொல்லி தில்லையம்பலத்திலே நாவுக்கரச பெருமானோடு நாமும் தில்லையம்பலநாதனுடைய திருவடி சிறப்பையும் அங்கு சுற்றி நிற்கின்ற அடியோருடைய சிறப்பையும் நாவுக்கரசருடைய சிவமனத்தோடு கலந்து நின்று, நாவுக்கரச பெருமான் அங்க பேசிட்டு இருக்காரு, சிவபெருமான் அங்க பார்த்துட்டு இருக்காரு, அடியார்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. தில்லை கோவிலுடைய சிறப்பு, தில்லை நாட்டு சிறப்பு எல்லாம் அவரோட சேர்ந்து இப்ப தில்லை அந்த பொற்சபைக்கு முன்னாடி நம்ம நின்று நாவுக்கரச பெருமானோடு பாடுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத வருகின்ற அமர்வுகள் நாம சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவில அடியேன் அத்துணை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி, அடியனுக்கு இன்னைக்கு 200 பாடல் தான் நான் பிக்ஸ் பண்ணி வந்தேன், எப்படி நினைச்சு போயிடலாம். ஆனா
சில இடங்கள்ல சில செய்திகளை சொல்லாம நான் பாடலை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம், என்ன ஆக போகுது? உங்களுக்கு முக்கியமான செய்தி உள் விளைவை ஏற்படுத்தாம நானும் எல்லாரும் மாதிரியும் கடகடன்னு பாடலுக்கான விளக்கம் மட்டும் சொல்லும் போது அதுல ஒண்ணும் பாடலுக்கான விளக்கம் அடியேன்னு சொல்லுவதை விட அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய அருளாளர்கள். கவிமணி ஐயா சொல்லியிருக்காங்க, நிறைய அருளாளர்கள் உரை செய்திருக்காங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உரை மூலமாக உரைக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உரைக்கல், உரைக்கு நம்ம நிறைய பொருள் சொல்லியிருக்கோம். உரைகல்னு இருக்கும். உரைக்கல் என்ன பண்ணுவாங்க? அந்த கல்லுல தேய்ச்சா என்ன ஆகும்? உரைக்கல்ல தேய்ச்சா இது என்ன ஆகும்? அப்படியே மிளிரும் இல்லையா? இப்ப பட்டத்திட்டத்துக்கு வச்சிருக்க கல்லு தேய்ப்பாங்கல்ல, ஒரு கல்லு பேர் உரைக்கல்லும், உரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உரைக்கல் உரசுறது, அது பேர் உரசுறதுனால உரைக்கல், உரசி உரசி அது. அது மாதிரி இந்த தங்கத்தோட தரத்தை பாக்குறதுக்காக அந்த உரைக்கல்ல உபயோகப்படுத்துவாங்க ஐயா. தங்கத்தோட தரத்தை பாக்குறதுக்காக அந்த உரைக்கல்ல உபயோகப்படுத்துவாங்க. அப்படி தேய்ச்சி தேய்ச்சி அதை நம்ம அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறது போல, அது கொஞ்சம் இது பண்றது போல. அப்போ அது மாதிரி எனக்கு உரை செய்வது, உரைய கேட்கறது முக்கியம் இல்ல, அந்த உரையின் மூலமாக உள் விளைவு உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் தான் எனக்கு முக்கியம். அதனால நவகிரக புராணமும் எனக்கு என்னமோ திருவாசனை மாதிரி போயிருமோன்னு பயமா இருக்கு. அதனால இது எப்படியாவது நிறுத்தணும், எப்படியாவது வேகமா கொண்டு வந்து முடிச்சிடணும் தான் இருக்கணும். இன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன், எப்படியாச்சும் முடிச்சு 200 பாட்டை முடிச்சிருவோம், பாதி முடிச்சிடலாம் நினைச்சேன். இருந்தாலும் வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்காரு. அது உபயோகப்படுத்தி அத்தனை பேருக்கும் குருநாதர் சொல்லுகின்ற வழியில நாவுக்கரசு பெருமான் கூடயே கையப்பிடிச்சு போன மாதிரி, அவர் நடந்து போறப்ப அப்படியே கையப்பிடிச்சு போன மாதிரி அவ கூட போயிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைவு செய்யறேன். அமைச்சுவாங்க. நன்றிங்க சுவாமி. சிவா தாமரைக்கா ஒரு சிறிய பாடல் பாடுங்க சாமி, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார், ஆணையின் உரிவை வைத்தார், தங்கையில் யாழும் வைத்தார், தாமரை மலரும் வைத்தார், கங்கையை சடையுள் வைத்தார், களிப்பாலை சேர்ப்பனாரே, கங்கையை சடையுள் வைத்தார், களிப்பாலை சேர்ப்பனாரே. சிவாய் திருச்சிற்றம்பலம் ஐயா. என்னென்ன வச்சிருக்கான் பாருங்களேன், என்னென்ன வச்சிருக்கேன். கண்களை மூடி அப்படியே அடியார்கள் பாடும் போது அந்த கண்ணை மூடி அப்படியே அவனோடு கரைஞ்சு போற அந்த அனுபவம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே எனக்கு புஷ்பமா வந்தது ஒரு ஹேட்ரிக் தான் எல்லாத்துக்கும். அம்மா பாடினது எல்லாமே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப எல்லாரையும் நேற்று பார்க்க முடியலன்னு பயங்கர வருத்தம். இவங்கிட்ட பயங்கர சண்டை. என்னடா இப்படி எல்லா நாளும் கரண்ட் போய் நீ கரெக்டா அடியா திருக்கூட்டம் அன்னைக்கு கரண்ட் போக வச்சா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அவன் காதலே வாங்கல. நீ கெட்டுப்போம், நான் இப்படித்தான் பண்ணுவேன். சரி போ, நீ நாளை எங்க அடியாருக்கு நான் பாத்துருவேன், காலையில எங்க அடியாருக்கு நான் பாத்துருவேன், எதிரா சாத்து நைட்டு தூங்கும் போதே அடியாருக்கு காலையில எனக்கு தரிசனம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்க வேகமா எந்திரிச்சு ஐயோ நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் டெய்லி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஆன் பண்ணுவேன். இப்ப எல்லாத்தையும் ஆன் பண்ணி ரெடியா வச்சு இன்னைக்கு அடியார்களை காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எங்க அடியார்களை பார்க்க போறேங்க. என்னமோ ஊர்ல இருந்து கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கே வந்து பாக்குற மாதிரி அடியாருக்கு ஒரு உணர்வுகள் எல்லாரையும் பார்த்து ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி தந்த இந்த ஈசன் குடும்பத்திற்கு அடியேன் நாளும் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நிறைவு செய்யலாம். பிரேமம்மா நிறைவு செய்யுங்க. நன்றிங்க. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை கண் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இன்னைக்கு அருமையா இருந்ததுங்க. இந்த திருநாவுக்கரசு புராணம் எத்தனை முறை கேட்டாலும் அடுக்காத அந்த திருஞான சம்பந்த புராணம், திருநாவுக்கரசு சிறுதொண்டாயினர். ஐயா நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நாளைக்கு சிறுதொண்ட நாயனார் விஜயலட்சுமி அம்மா தான் மயிலாடுதுறையில இருந்து பேச வந்திருக்கிறாங்க.
நாளைக்கு அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க, வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு அம்மா தாங்கய்யா நாளைக்கு நம்ம குடும்பத்துல அவங்களும் எத்தனை, அதாவது 88 பாடல் நினைக்கிறேங்க சிறுதொண்டராயனாருடைய புராணத்துல பாடல். அடியன் ஏன்னா நான் தான் எடுத்து தொகுத்து வச்சேன். எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தெரியாதுங்க, உங்க அளவுக்கெல்லாம் என்னால அடியன் பேச தெரியாது இல்லையா. சரி யாரு பெருமானே எனக்கு வழிவகுத்து கொடுப்பா அப்படின்னு நினைச்சேன். அம்மாக்கு தான் போன் போட்டு கேட்டேன். அம்மா வந்து நல்லா தினம் ஒரு கருத்து எடுத்து நம்ம அப்பர் அருள்நெறி இதுல போட்டுட்டு இருக்காங்க. சரி அம்மா பேச சொன்னா என்ன கேட்டா அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு அம்மா தாங்க பேசுறாங்க. இடையூறுக்கு குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆனந்த் ஐயா பேசுனத ஒரு குறிப்பெடுத்து வச்சிருக்கேன், தொகுத்து ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஏன்னா அனுபவித்த அந்த பேரின்பத்தை பகிர்ந்துட்டா தானே அதனுடைய சிறப்பு இருக்கும். ஐயா ரொம்ப அருமையா இன்னைக்கு பேசியிருந்தாங்க, உரை இருந்தது. அவருடைய கருத்துக்கள்ல இருந்து அடியன் எடுத்திருக்கிற சாராம்சம், அறத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் சைவம், அறத்தை சொல்லாது சிவத்தை நிலைநிறுத்த முடியாது. இந்த திருநாவுக்கரசரோட இயற்பெயர் மருள் நீக்கியார் அப்படின்னு சொன்னாங்க. திலகவதியார் அவருடைய சகோதரியார். அவர் சிவம் மேல மிகப்பெரிய பற்று கொண்டிருந்தார். அந்த சமணர்களோட தத்துவத்தை சொல்லும் பொழுது அது அத்திநாத்தி மந்திரம் அவங்க யூஸ் பண்றது. ஒண்ணு ஆம் இல்லை அப்படின்னு அது வந்து ஒரு முரண்பாடான மந்திரம். ஆம்னாலும் ஒரு பொருளுக்கு ஒரு பதில் தான் இருக்கும் ஒரு கேள்விக்கு. ஒண்ணு ஆம் இருக்கும் இல்ல இல்லை இருக்கும். ஆனா அவங்களுடைய தத்துவம் எப்படி என்றால் அத்தி நாத்தி, ஆம் இல்லை அப்படின்ற அந்த சமணர்களுடைய அந்த மந்திரத்தை சொன்னாரு. அடுத்து கரையேறிய குப்பத்துல வந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஐயா அவர்கள் அந்த ஏரிய அந்த செய்தியை பதிவு செய்தார். தூங்கானை மாடம், அப்புறம் அங்க வந்து சூலமும் கிடபமும் அந்த தோளில் அந்த பொறிக்கிற அந்த செய்தி. அடுத்தது சுவாமிமலை திருப்புகழ சொன்னார். அதாவது மனம் வந்து செம்மையா இருக்கணும், அந்த நீர் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும், அப்பதான் வந்து இதய தாமரை மலர்ல சுவாமி வந்து வீற்றிருப்பார், அந்த கருணையை நமக்கு அருள்வார் அப்படின்னு சொன்னாரு. அதுல சுவாமிமலையோட திருப்புகழ் சொன்னார், அரை நிமிஷ நேரமட்டில் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும். அடியனுக்கு பாடுறதுலாம் வாய்ப்பு இல்லை. எனக்கு சுவாமி வந்து ஏதோ பேசுறதுக்கு வார்த்தை பேசுறதுக்கு சுவாமி வந்து ஒரு அருள் பண்ணியிருக்காரு. அதாவது அதனால நான் வந்து ரொம்ப ஆசைப்பட மாட்டேன், பாடி வேற அடுத்தவங்களை மனசை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு அடியன் அதை படிச்சுட்டேன். அப்ப முடிவா என்ன சொல்லியிருக்காரு இன்றைய நம்மளுடைய பகிர்வுல அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை வந்து நம்ம நினைக்கிறதுக்கு நம்முடைய மனதை முதல்ல, ஏன்னா அங்க வந்து உட்கார போறவர் சுவாமி, அவர் வந்து உட்கார்றாருன்னா நம்ம ஒரு வீடை எப்படி தூய்மையா வச்சிருந்தா தானே, அந்த வீடு சுத்தமா இருந்தா தானே அங்க எல்லாம் நல்லது கிட்டது எல்லாமே நடக்கும். அப்ப சுவாமி வந்து இந்த இடத்துல எழுந்தருள் பண்ணணும். அப்ப அந்த இதய தாமரை, அந்த தாமரையை வந்து நம்ம வந்து எப்போதுமே அதுல அந்த அன்பு, ஈரம், கருணை, அந்த நீர்லாம் இருந்ததுன்னா இறைவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப இயல்பா தெளிவா பதட்டம் இல்லாம விளக்கமா, அதோட இல்லாம அனுபவிச்சு அந்த அனுபவத்தை வந்து இந்த பேரின்பம் இதை வந்து இப்போ ஒரு சிற்றின்பம் வச்சுக்கோங்க, நம்ம வாயால சுவைக்கிறதும் சிற்றின்பம் தான், எல்லாமே சிற்றின்பம் தான். இந்த புலன் வழியா நம்ம அனுபவிக்கிற அனைத்து உணர்வுகளுமே அதெல்லாமே சிற்றின்பம் தான். அது வந்து ஒரு அளவுக்கு மேல போயிட்டா திகட்டி போயிடும். அது திருப்பி நமக்கு அது இப்போ ஒரே டயத்துல 1 கிலோ அல்வாவை கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேல சாப்பிட்டா இன்னொரு தடவை அல்வாவை பார்த்தா பிடிக்காது. ஆனா இறை இன்பத்தை, சுவாமியை பத்திய, பெருமானை பத்தி 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம், 24 மணி நேரம் பேசினாலும் அவர் வந்து திகட்டவே மாட்டாரு. ஏன்னா அவர் பேரின்ப வடிவமாக இருக்கிறார், ஆனந்த வடிவமாக இருக்கிறார். ஆனந்த ஐயா ஆனந்தமான அந்த சிவபெருமானை காட்டியமைக்க அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். அதோட இங்க இருக்கிற அத்துணை அடியார்களும் ரொம்ப உரைப்புத்தன்மையுடைய அடியார்களா இருக்காங்க. எல்லாருடைய திருவடிகளையும் அடியேன் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம்ம. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. சொக்கநாதா, அடியன் செய்த பெரும் தவம் அந்த விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வந்து அடியன் வந்து அம்மா
அடிநாயன் ஒரு எல்லுக்கும் தகுதி இல்லாதவன், அடிநாயனுக்கும் ஒரு இருக்கை அமைத்து அம்மா பேசுறது அடிநாயனுக்கு அது முழுவதுமே ஞாபகத்து பெருமானுக்கும் அடியனுடைய குருநாதருக்குமே போய் சேரும்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா வந்து நம்ம அடியன் டு த கோர் வந்து என்ன சொல்ல நினைச்சோமோ அதை அம்மா கிளியரா ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாளை நான் ரொம்ப இந்த திருத்தன் நாயனார் புராணம் வந்து எங்க யார் பேசினாலும் எல்லாம் போய் சீட்டு குடிச்சு உட்காந்துருவேன். எனக்கு என்னமோ தெரியல, என்னுடைய வாழ்க்கையில புரட்டி போட்ட ஒரு நாயனார் சரித்திரம். அதனால நாளைக்கு அம்மா பேசுறாங்க, பெருமான் பெருங்கருணை எப்படியாச்சும் எனக்கு வந்து இருக்கை கிடைக்கணும் அப்படின்னு அடியன் பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறேன். மகிழ்ச்சிங்க சுவாமி. பிரேமா அம்மா தொடருங்க. அம்மா விஜயலட்சுமி அறம்ன்ற எங்களுக்கு நிறைய சுட்டர். அறம்ன்ற தலைப்புல நாங்க எல்லாமே ஐயாவுக்கு எழுதி அனுப்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு அறம்ன்ற தலைப்புல அடியார்கள் எல்லாருமே ஐயா வந்து அதை நீங்க எல்லாம் சிந்திக்கணும், அதை பத்தி நீங்க எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வகுப்புல நாங்க எல்லாருமே எழுதி ஐயாவுக்கு அனுப்பிச்சோம். ரொம்ப சிறப்புங்கம்மா. ஐயா தேவசேனாபதி ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. ஆமா ஐயா பேசுங்க. சிவாய நம. இன்றைய வகுப்பு வழக்கம் போல மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா சிறப்பா இல்லைன்னா தான் நம்ம யோசனை பண்ணோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுலயும் நம்ம விஜயலட்சுமி அம்மையார் சொன்ன மாதிரி மிக முக்கியமான 3 முத்துக்களான கருத்துக்கள் நான் என்ன உணர்ந்துக்கிட்டேன்னு சொன்னா, சிவபெருமான் அறம் இரண்டையும் பிரிக்க முடியாது. அதனால்தான் அவர் அற விடை மேல வீட்டில் இருக்கிறார். ஆக அவர் வீட்டில் இருக்கிற விடை வந்து அறமானது. ஆக அறம் இல்லையேல் சிவம் இல்லை. சுவாமி விட்டு கேட்குது. ஐயா கேட்கல சுவாமி. நாம அறத்தை பாதுகாக்கணும். அப்புறம் அது நம்ம ஐயா கேக்குது. நல்லா கேக்குதுங்களா? கேக்குது. அறம் என்றால் என்ன என்று பரிமேலழகர் சொல்லுகிற போது, விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும் என்று ஒரே வார்த்தையில சொல்லுவார். என்னென்ன நமக்குன்னு விதிக்கப்பட்டதோ அவை அனைத்தையும் செய்ய வேண்டும். எது எது விலக்கப்பட்டிருக்கிறதோ அவை அத்தனையும் ஒழிக்கப்பட வேண்டும். நம்ம செய்யாமல் இருக்க வேண்டும். அப்ப நாம சாதாரணமா பேசாம இருந்தாலே 50% அறத்துல இருக்கிறோம். நம்ம எதுவும் செய்யலன்னு வச்சுங்களேன், நம்ம நல்லதே செய்ய வேண்டியது இல்லை. விதித்தனை செய்யணும்னு அவசியம் இல்லை. விலக்கினை ஒழிக்காம அமைதியா இருந்தோம்னா, எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாம நம்ம 50% அறத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். மீதி 50% தான் விதித்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். எனவே சிவபெருமானை விடுத்து அறத்தையோ அல்லது அறத்தை விடுத்தோ சிவபெருமானையோ நாம் எண்ணுதல் நன்றன்று என்று சொன்னார்கள். அடுத்தது தாமரையை பற்றி சொன்னீங்க, மிக சிறப்பா சொன்னீங்க. அதனால்தான் பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே என்று சொல்லுவார். பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரைன்னு சொல்லுவாங்க. ஏன் தாமரையை சொல்றாங்கன்னு சொன்னா, நீர்நிலை எப்பொழுதும் எந்த இடத்துல நீர் இருக்கிறதோ அங்குதான் தாமரை பூக்கும் என்று அழகா சொன்னீங்க. அதனாலதான் அதுக்கு பங்கஜம்னு பேர். பம்னா பங்கஜம், ஜம்னா தோன்றுதல், பங்கம் என்றால் சேரு, சேற்றிலே தோன்றும். ஏன்னா எந்த நேரமும் சேரு இருந்தாதான் அதுல இருந்து தோன்றும். அதனாலதான் தாமரைக்கு வேற ஒரு பேர் பங்கஜம். அதனாலதான் நாம வழிபடுகிற கடவுளர்கள், பெரும்பான்மையான கடவுளர்கள் தாமரை மீது விற்றிருக்குமாறு நாம் செய்திருக்கிறோம். அதே மாதிரி அது எப்படி தாமரை வந்து நீர்நிலைகள் இருக்குதோ அதே மாதிரி நம் நெஞ்ச தாமரையில ஈரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும் சொன்னீங்க. ஒண்ணு அற்புதமா இருந்தது. அந்த கருணை இருந்தால்தான், அதாவது வள்ளுவர் சொல்லுவார், கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் பார். கண்ணோட்டம்னா கண்ணால பாக்குறது கிடையாது, மனசுல ஏற்படுற இரக்க உணர்வை தான் அப்படி சொல்லுவார். ஆக கண்ணுக்கு ஒரு அணிகலம் போடணும்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து நம்ம இரக்கத்தை உண்டாக்க வேண்டும். அந்த கருணை மனசுல இருந்தா தான் இறைவனாகிய தாமரை நம் மனத்திலே மலரும் அப்படின்னு சொன்னது மிகவும் சிறப்பா இருந்தது. அதே மாதிரி நம்ம பக்தி இருக்கும்போது உரைப்பு இருக்கணும்னு சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. உரைப்பு இல்லைன்னா அந்த பக்தியே கிடையாது. நம்ம நம்பியாண்டார் நம்பி வந்து அவர் சாப்பிடுவார்னு நினைச்சு சாதத்தை எடுத்துட்டு போனார். நாம திரும்பி எடுத்து வந்துருவோம்னு சொல்லி நம்ம சுவைக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை வள்ளுவர் சொல்லும்போது சொல்லுவார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ. நாம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படியே நம்ம பெறலாம். எப்பன்னு கேட்டா எண்ணியர் திண்ணியராக படியும். நாம நினைக்கிறவங்க அதுல உரைப்பாடோட இருக்கணும்.
நம்ம உரைப்பாடு வந்து எப்படின்னா, நம்ம சோடா பாட்டில திறந்தோம்னா புஷ்ன்னு அப்படியே நின்றுடும் திரும்பியும். அந்த மாதிரி இருக்கு. நமக்கு உரைப்பு இருக்கு. இப்ப ஐயாவுடைய சொற்பொழிவு கேட்கும்போது உரைப்பு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை எடுத்துட்டு நான் அந்த பக்கம் போனேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் என்னுடைய உரைப்பு. என்னுடைய உரைப்புன்னு இல்லை, அது மற்ற மக்களுக்கு எப்படியோ தெரியல, என்னுடைய உரைப்பை நான் சொல்றேன். அப்படி அந்த உரைப்பு உண்மையிலேயே உரைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். இறைவன் இந்த இதுல சொல்லுவாங்க, அதாவது மழை வேண்டி பதிகத்துக்கு போனாங்களாம் எல்லாரும். ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் குடை எடுத்துட்டு போச்சான். ஏன்னா மழை வேண்டி பதிகம் பாடும்போது நிச்சயமா மழை வரும் நம்பின ஒரே ஒரு குழந்தை அது ஒண்டிதான். அதனால அப்ப அப்படிலாம் இருந்தவங்க இருந்திருக்காங்க. எனவே நாம வந்து உரைப்போட இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பக்திக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத அற்புதமா சொல்லி இருந்தீங்க. ஆக இன்றைய நாள் உண்மையிலேயே எனக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், நாமார்க்கும் குடியல்லோம். நம்ம எது சொன்னாலும் பக்தினா அமைதியா போவாங்க, சாதுக்களா தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு உரைப்போட நான் வர முடியாது, நான் யாருக்கும் குடியே கிடையாது, நான் மார்க்கும் குடியெல்லாம், நாம் குடிமக்கள் கிடையாது, அவர் எனக்கு மன்னன் கிடையாது, பெருமான் தான் எனக்கு மன்னன், அவர் சொன்னாதான் நான் கேட்பேனே தவிர நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற உரைப்பாட்டை முதல்ல நமக்கு சொன்னவர் வந்து நாவுக்கரசு பெருமான் தான். இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் வந்து இந்த கோயிலை பார்க்காம நான் வெளியில போகவே மாட்டேன். பழையாறை கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் இதை பார்த்தால் ஒழிய இந்த இடத்த மீள மாட்டேன், சாப்பிட மாட்டேன். உண்ணாவிரதத்தை உண்ணா நோன்பை முதல்ல உற்பத்தி செய்த முதல் துறவி, வீர துறவி இவர் தான், திருநாவுக்கரசர் தான். எனவே அவருடைய நினைவை இந்த நேரத்திலே நன்றாக சிந்தித்தீர்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வகுப்பிலே கலந்து கொண்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் உங்களுக்கும் இதை அமைத்து கொடுத்த பிரேம அம்மையாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். அந்த குழந்தை நாச்சியார் ஒரு புது அடியார் வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது பேசலாமே. புது அடியாரா இருக்காங்க, அம்மா பேசுறீங்களா? மற்ற அடியார் யாரா பேச விருப்பம் இருந்தா உங்களுடைய கருத்து சொல்லலாங்கம்மா. அவங்கவுங்க ஒரு பதிவு பண்ணலாமே, நாங்களே பேசிட்டு இருக்க முடியாது இல்ல, நீங்களே எல்லாரும். சாருமதி அம்மா பேசுறாரு. ஐயா சாருமதி அம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா, அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம். இன்றைய வகுப்புலங்க ஐயா, நம்ம எதை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கறத நல்ல தெளிவா சொன்னீங்க ஐயா. என்னன்னா ஃபர்ஸ்ட் சிவமும் அறமும், அத வந்து நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். அதையும் எப்படி வச்சுக்கணும், தாமரை மலர் வந்து எப்படி தொடர்ந்து நீர்நிலை இருக்குமோ அப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம தொடர்ந்து அதை வச்சுக்கணும். அதையும் எப்படி வச்சுக்கணும், உரைப்போடு இருக்கணும். அதுல எப்பவும் சிவமும் அறமும் தொடர்ந்து இருக்கணும், அதையும் உரைப்போட வச்சுக்கணும். நாவுக்கரசர் பெருமான் வந்து சிவபெருமான தில்லையில பார்த்ததும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை எல்லார் அடியார் மாடியும் என்னால பக்தி செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த பாட்டு பாடினாங்கன்னு சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி என்னால பக்தி எல்லாம் செய்ய முடியுமா என்னெல்லாம் தெரியல, ஆனா சிவத்தை நினைச்சு நீங்க சொல்றபடி அந்த வழியில எங்களால அந்த அறத்தோட சிவத்தை நினைச்சு எங்களால நடக்க முடியுங்கிறத வந்து நான் மனசுல எடுத்துக்கிறேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எஸ் குமார்னு ஒருத்தவங்க வந்துருக்கீங்க, அவங்க யாரா பேசலாமே, புது அடியார். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம், பிரேமமா திருவடி வணக்கம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, தாங்க சொல்லியிருக்கீங்க சொற்பொழியில் இன்னைக்கு அரை நிமிஷமாவது ஐயனை கும்பிடணும், மனசார வேண்டணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா நான் வந்து 40 வருஷமா அவரை கும்பிட்டுட்டே இருக்கிறேன் தவிர மேலும் மேலும் கொஞ்சம் எனக்கு வந்து கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த ஈசன் குழு அடியாரோட சேர்ந்து எனக்கு அந்த சிவபெருமானே விதைய லேசா விதைச்சிருக்கிறாரு. எனக்கு இந்த அடியாருடன் கூடி முறைன்னு சொன்ன மாதிரி முறையா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லக்கூடாது, அடியேனை இந்த குழுவில் வந்து ஈசன் அடியார் குழுவில் வந்து என்னை விதை விதைச்சிருக்கிறாரு. அதனால இப்பதான் தழும்பி வேறு விட்டுருக்கு, லைட்டா வேறு விட்டுருக்கு. அதுக்கு அத்தனை அடியாரோட துணையா இருந்து எனக்கு நற்கதி என்ன சொல்றதே தெரியல, அதுக்கு மேல நற்கதி அடையதுக்கு வாய்ப்பு அந்த எம்பெருமன் தான் கொடுக்கணும். அந்த அடியாருடன் கூடி எப்பவுமே தங்களோடைய கூடி இருந்து நான் மேலும் அந்த அவரை வேர் விட்டு வளர்ந்து செடி கொடி பூவு ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு எம்பெருமான் அருள் புரியணும் ஐயா. நன்றிங்க ஐயா. என்னை பேசுறது ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு ரொம்ப மனசு விட்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா. நான் உள்ளதை திறந்து சொல்லிட்டேன், ரொம்ப மனசு விட்டு கேட்டிருக்கேன். எனக்கு மேலும் கும்பிட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குயா. உடம்புலயும் சக்தி இருக்கு, சொன்ன மாதிரி அறிவிலையும் கொஞ்சம் வளர்ந்துருக்கியா. அது ரொம்ப சந்தோஷம். அனைத்து அடியாருக்கும் திருவடி பண்ணுகிறேன்.
ஆக சிறப்பு சிறப்பு கோலமலம் உண்மைதான் சாமி. உடல் உறுதியும் மன உறுதியும் அடியார்களோடு சேரும் போதும் பெருமானோடு சிந்திக்கும் போதும் நம்ம கிடைத்து கொண்டே இருக்கும். அமைச்சோம். நல்லது நல்லது. சாந்தாமா பேசுறாங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு 1.5 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ணுங்க. உங்க வகுப்பு இப்பதான் முதல்ல நான் கேக்குறேன். திருமுக தரிசனம் விபு பாட்டிங்கயா, விபு பாட்டி. அப்படிங்களா? சரி 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 சரிங்க சாமி. ஆமா கேளுங்க. சொல்லுங்க சாமி. பேசுங்க ஐயா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு அர்த்தத்திலையும் எனக்கு தெரிஞ்சது சிவம் மட்டும்தான். அதாவது சிவம் அன்பு. அந்த அன்பு இருந்தா இந்த குடும்பத்தையே கூட்டி வச்சிருக்கு. எந்த ஒரு தவறுக்கும் ஒரு நடுக்கத்துக்கும் ஒரு தடைக்கும் எதுக்குமே ஒரு 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 தடையே கிடையாது. நம்மளுக்கு இந்த அன்புல சிவத்தை பாக்குற ஒரு வழிமுறைக்கு எந்த ஒரு தடையும், அதாவது ஒரு மொழியோ ஒரு பணமோ ஒரு வசதியோ எதுவுமே தடையே இல்லைங்க. அந்த நீங்க சொன்னீங்களே 1/2 நிமிஷம் நம்ம மனசார நம்ம உடலும் மனமும் மெய் எல்லாத்தையும் மறந்து சிவனை நினைக்கணும் அப்படின்னு, அது ஏன்னா இன்னும் வரமாட்டேங்குதுங்க. அது கஷ்டமா இருக்கு. நம்மளும் நினைக்கிறோம் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும், பாச பந்தத்தை விட்டணும், பணம் காசு எல்லாத்தையும் நினைக்கிறோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது அந்த சிவத்தை நினைக்க உறுதுணையா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரேமாமா. அடுத்தது அடியார்கள் எல்லாம். இப்போ நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா. உங்க பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இது மாதிரி எங்களுக்கு நீங்க அடிக்கடி சிலது எல்லாம் சொல்லணும். இதுல இன்னும் ஒண்ணு பதிவை நான் வைக்கிறேன். நேத்து இந்த விஜயலட்சுமி அம்மா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொன்னாங்க நேத்து பேசுனதுல. இந்த காலம், இந்த நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சிவனை நினைக்கிற இந்த காலம் களவுபடா காலம்னு அவங்க ஒரு இது சொன்னாங்க. அது மனசு எனக்கு ரொம்ப, அதாவது நாங்க இத்தனை நாள் இது சிவத்தை பத்தி நினைக்கிறோம், நம்ம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த நேரம் இந்த சிவனை பத்தி இந்த நினைக்கிற பேசுற நம்ம அடியார்கள் கூட்டத்தோட கலந்துக்கிற இந்த நேரம் களவுபடா காலம். நம்ம மனச தூய்மையா வச்சிருக்கிற இந்த நேரம் இது. சிவன்கிட்டயே போற நேரம் இது. இதே மனசோட சிவனை அடையணும்னு வேண்டிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சி. பேசுங்கம்மா. சிவாய நம்ம. திருவடி வணக்கம் ஐயா. பிரேமாம்மா திருவடி வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதுவும் ஒரு புது கருத்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா. அதுலேயே இந்த வாரம் இன்னைக்கு சொன்ன கருத்து, அறமும் சிவனும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அறத்தில் நின்னா சிவன் நம்ம அருள் புரிவார் அப்படின்னு சொன்னீங்க. எந்த நேரம் நம்ம அறத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து அனைத்து உயிர்களையும் அன்பு செலுத்தணும், கருணையாக இருக்கணும், அடியாரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அடியாரோட சேர்ற வாய்ப்பு அடியானுக்கு கிடைக்குதுங்க ஐயா. இந்த வாரத்தில் 2 மணி நேரம், புதன் வெள்ளி ராத்திரி 2 மணி நேரம் தான் ஐயா. மற்றபடி தனியாக எந்த அடியாரோடையும் போய் சேர்றதுக்கு பெருமான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இதுவும் ஏதோ ஒரு காரணத்தால தான் விலைக்கு வச்சுக்கிறாருன்னு மனசை தேர்த்திக்கிறேங்க ஐயா. அந்த 1/2 நிமிஷம் நேரம் பெருமான் நம்ம மனசுல நினைச்சா போதும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 1/2 நிமிஷம் நேரத்துல கூட என்ன நினைக்கிறேன், நான் அடியாரோட எனக்கு கூட்டி வைப்பா, அடியார் எந்த நேரம் அடியார் தொடர்பு விட்டு என்னை நீக்கக்கூடாது, உன் அடியில சேர்த்துக்கிறியா இல்லையா, என்னை அடியார் கூட சேர்த்து வை அப்படின்னு தான் ஐயா நான் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சுன்னுக்கிறேன். இன்னும் பெருமான் அடியார் கூட சேர்ந்தாலே பெருமான் திருவடிக்கு போயிடுத்து நிச்சயன்றதை உணர்ந்துட்டேன் நான். அதனால அடியார் திருவடி வேணும்னு நினைக்கல, இந்த ஆண்டவன் திருவடி வேணும்னு நினைக்கல, அடியார் திருவடி தான் வேணும்னு அடியான் தினம் விண்ணப்பம் வைக்கிறேங்க ஐயா. அடுத்து நீங்க சொன்ன விளக்கம், அந்த தாமரை பூவை நம்ம மனசுல கருணை ஈரம் இருந்தால் தான் நம்ம தாமரை பூ பூத்துனே இருக்கும்னு சொல்லுங்க ஐயா. இது வரைக்கும் அடியான் அந்த வாய்ப்பை தான் அடியானுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் குறை காலம் எப்படி வைப்பாருன்னு தெரியலைங்க ஐயா. சிவாய நம்ம உங்க திருவடி வணக்கம் ஐயா. உங்களை நீங்கள் ராத்திரி பார்க்க முடியல, மனசு வருத்தப்பட்டதுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களை பார்த்து உங்கள் பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. பெருமான் ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறப்பாருன்றது இதுதான் ஐயா. பார்த்து அதை நினைக்கணும். அந்த நேரம் ஆனால் நினைக்க முடியல. ராத்திரி நீங்கள் வரலன்னு மனசு அம்மா சொன்னது 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் வரலன்னு சொன்னது மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு அமர்வு தள்ளி போச்சேன்னு. இன்னைக்கு பார்த்தா ஒரு சந்தோஷமா இருக்குது. அது அந்த நேரம் நினைக்க முடியல. ராத்திரியே நமக்கு போயிட்டு தான் நினைச்சுமே தவிர இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க போறாரு இறைவன்றது அதை நம்ம அந்த நேரம் உணர முடியல. இதுதான் மனுஷ பக்குவப்படுறதுக்கு
பக்குவம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான் நினைக்கிறேங்க ஐயா. திருவடிக்கு வர்றதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி எடுக்கணும் போல இருக்கு. உங்கள் வகுப்பெல்லாம் கேட்டு உங்களோடலாம் இருந்து சேர்ந்து இருந்தோன்னா அந்த பயிற்சி கூடிய சீக்கிரத்தில் திருவருள் சக்தியாக மாறி அடியான் தேடி கொண்டு போகணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா. நீங்கள் இப்படியே எங்களுக்கு வழக்காலம் எங்களெல்லாம் நீங்கள் யாத்திரை பத்து மூலமாக எங்களுக்கு திருவடி கொண்டு சேர்த்துருங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. நேத்தி ஆசாதீர யாத்திரை பத்தி எல்லா அடியார்களும் படிச்சுங்க ஐயா. பிரேமம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க ஐயா. எல்லாரும் ஆசை தீர யாத்திரை பத்தி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து நிறைய முறை படிச்சங்க ஐயா. சரஸ்வதி அம்மா பேசுவாங்க. இன்னைக்கு பார்க்கலங்கிற வருஷத்துக்கு வட்டி முதலமாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள்யா ரொம்ப ஆனந்தமா இருந்ததுயா. கேட்கறதுக்கே அவ்வளவு மனசு இதா இருந்ததுயா. அறத்தை பத்தி சொல்றப்போ நம்மளால இந்த வழிக்கெல்லாம் வர முடியுமா அப்படிங்கிற ரொம்ப யோசிக்க வைக்குதுங்கய்யா. அவங்களோட இப்ப செயல்பாடுகள்லாம் எல்லாம் எப்படி செயல்பட போறோம் நாங்க அப்படிங்கிறது நினைக்கிறப்போ ரொம்ப மனசு இதா இருக்கு. நேற்றுக்கு வரலன்னாலும் நாங்க யாத்திரை பத்தி பாடணும், இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி மனசு இதா இருந்ததுக்கு இன்னைக்கு காலையில பூஜையை முடிக்காமல் அதனாலயே ஆன் பண்ண ரொம்ப மண்டப நிகழ்வா இருக்குய்யா. உங்களோட பேச்சு அந்த அறத்தை பத்தி நீங்க செயல்படுத்துறது அது வந்து ரொம்ப அருமையா இருந்ததுயா. என்ன சொல்றதுனே தெரியலையா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்ததுயா. நேத்துல இருந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சியா. நைட்டு திருவாச சிந்தனை இல்லைன்னு உடனே அந்த அளவுக்கு ஆயிட்டோங்க ஐயா. சிவாய நம்ம திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. சிவாய நம்ம. அமைச்சர் அடியனுக்கும் அந்த பரிதவிப்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு காலையில எப்படா விடியும்னு உட்காந்துருந்தேன். நான் இன்னைக்கு வேகமாவே எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி உட்காந்து இன்னைக்கு அடியார்களை பார்க்க போறோம். எங்க அடியார்களை திருமுக தரிசனம் கிடைக்க போது இவங்களுக்கு பாக்குறது தானே சாக்குக்கு நம்ம நாவுக்கரசு புராணமே தவிர எனக்கு வந்து உங்களை பாக்குறதுதான் பெரிய விஷயமே தவிர நாவுக்கரசு புராணம் சொல்றதோ திருவாசகம் சொல்றதோ அடியனுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா அடியன் அதே உணர்வு தான் அடியனுக்கும். மகிழ்ச்சி. என்ன பண்ண போறனோ தெரியலையேன்னு ஒரு பயம் இருந்ததுங்கய்யா. என்ன பண்றது, ஐயா வரலையே. ராகுன் ஐயாவும் பதிவு போட்டார், நீங்களும் பதிவு போட்டீங்க, 2 தடவை போன் போட்டீங்க. நான் முக்கியமான ஒரு கால்ல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், நான் உள்ள வந்து நுழையில நீங்க சொல்லிட்டு வெளியில போயிட்டீங்க. அப்புறம் தான் எப்படியோ ஒரு விதமா 9:40 வரைக்கும் அடியார்கள்லாம் இருந்து ஓரளவுக்கு 2 சுற்று பாடி முடிச்சுட்டு அடியன் ஏதோ 2 குறிப்பு கொடுத்து முடிச்சு வெளியில வந்துட்டாங்கய்யா. ஐயா ஐயா நீங்க நடத்தின யாத்திரை பத்துக்கு ஒரே 4 வரியில பிரேமாமா விளக்கமா எடுத்து சொல்லிட்டாங்க ஐயா. ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்க சொன்ன விளக்கத்தை ஒரு 10 நிமிஷத்துல அவங்க எல்லா விளக்கமும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து சொல்லி நிறைய பண்ணிட்டாங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றிங்க சுவாமி. குமாரையா அன்மியூட் பண்ணாங்க சுவாமி. அதாவது அடியனுக்கு வந்து இந்த குழுவுல இணையறதுக்கு வந்து ஈசனோட அருள் இருந்ததுனாலதான் அந்த குழுவுல இணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஈசனோட அருள் இல்லைன்னா இந்த குழுவுல இத்தனை அடியார்களை பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனையோ அதாவது யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, பெற்றோர்கள் செஞ்சதா இல்ல யார் செஞ்ச புண்ணியம் தெரியல. ஏன்னா அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் ஏதாவது இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி குழுவுல வந்து இணையறதுக்கு ஒரு ஈசனோட அருள் கிட்டும். ஏன்னா இந்த குழுவுல இணைஞ்சதுக்குமே என்ன சொல்றது, சொன்ன மாதிரி இந்த அறம் சிவம் இதெல்லாம் இது வந்து இயற்கையாவே அவன் அழைத்தால் மட்டுமே இந்த குழுவில் நம்ம இணைய முடியும். ஏன்னா இந்த அருள் கிட்டினா மட்டும்தான் இந்த ஒரு நிகழ்வுல வந்து நம்ம பங்கெடுத்து அதை வந்து அவனுடைய சொற்பொழிவுகளா இருக்கட்டும், அவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும்ன்ற வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இதில் இணைய முடியும். இல்லை என்றால் எத்தனையோ பேர் உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குழுமத்துல இணைந்து அவனை பற்றியான ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அவனுக்காக நேரம் செலவிடுங்கிறது எத்தனையோ நேரம் எல்லாரும் பல நேரங்களை செலவிடுறோம், அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அவனுடைய இதுல நம்ம பயன்படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு உண்மையில நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். ரொம்ப இதுல குழுவுல இணைந்ததுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே வந்து என்னமோ சிவனையை வந்து நேரா அருள் பிடிச்ச மாதிரி தான் நானும் நம்புறேன். ஏன்னா இது இருந்தாலும் இது கிட்டதுனாலே உண்மையிலே ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நம்மளால இன்னும் 4 பேர் நல்லது செய்யணும், அந்த ஒரு இது வந்து கிட்டிருக்கு எனக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா அடியாருக்கும் இந்த நேரத்தை திருவடி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிவாய நம்ம. திருமுக தரிசனம் கொடுங்க ஐயா. திருமுக தரிசனம் கொடுங்க ஐயா. நீங்க எல்லாரும் எல்லா விளக்கமும் சொல்லிட்டாங்க ஐயா.
1431 பாட்டுல சொன்னீங்க, இந்த திருநடனத்தை பார்க்காதவங்களுக்கு மறுபிறவி உண்டுன்னு. அது மாதிரி நம்மலாம் திருநடனத்தை பார்த்திருக்கோம், நமக்கு மறுபிறவி இருக்காதுன்றத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா நீங்க சொன்னதை கேட்டு. சிவாய நம்ம ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ், ரொம்ப அருமையா. தாமரை பூ நீர் இருந்தாதான் கருணை இருக்குன்ற மாதிரி நம்ம மனசுல எப்போதும் கருணை இருக்குது, இறைவன் எப்போதும் நம்ம கூட இருப்பான்ற நம்பிக்கை இருக்குது ஐயா. சிவாயனம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. பிரேமாமா வணக்கம். அதாவது நீங்க சொன்னீங்க குளம் ஆறு இல்லைலாம், குளத்துல எப்பவுமே நீர் இருந்ததுன்னா தாமரை அள்ளி எப்பவுமே மலர்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சிவன் அருள் நினைச்சா மனசுல எப்பவுமே நமக்கு சிவன் அருள் எப்பவுமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும், கண்ணு முன்னாலேயே தோன்ற மாதிரியே தெரியுது. அதனால பக்தராய் பணிவார் எல்லாருக்கும் அறியேன், பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அறியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அறியேன், திரு ஆறு பிறந்த எல்லாருக்கும் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அறியேன், முழு பூசி முழுநீர் பூசிய முனிவருக்கும் அறியேன், அப்பாலும் அடியாருக்கும் அறியேன், ஆரூரில் அம்மனுக்கு ஆளு. எல்லா அடியார்களோட சேர்ந்து நம்ம ஈசனரும் சேர்ந்து உங்களோட நானும் சேர்ந்து இதோட நல்ல பக்தி திருவாசகம் எல்லாமே படிச்சு நல்லபடியா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா வைக்கணும் ஐயா. எனக்கு வேணும், நம்ம முன்னால பிள்ளைகளுக்காகவே நான் இருக்கோம். அதனால பிள்ளைகள் நல்லபடியா இந்த ஈசன் அதுக்காக தான் நான் கும்பிடுறேன். ஈசன் வேலை உண்டு வேணும் இல்லை, இதெல்லாம் எனக்கு மனசு படிக்க போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு சமாதானம் சாந்தியும் இருக்கு ஐயா. முருகனே சரணம், முருகா சரணம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. லோகநாயகி அம்மா உங்களுடைய உருக்கம் அடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கவே அம்மா ஒரு வார்த்தை பேசலாமே. அங்கவே அம்மா சாமி அம்மா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, அவங்க கிட்ட ஏன் உங்க வகுப்பு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே நல்ல இதா இருந்தது. இந்த குறிப்பு எடுக்கல, மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எனக்கு எல்லாரையும் மாதிரி பேச வராது சார். மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசணும் தான் சொல்றது, வேற ஒண்ணு. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க இன்னைக்கு வகுப்பு. எல்லாமே மொத்தம் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். ஆமா, உஷாமா ஏதோ பேச வராங்கன்னு நினைக்கிறேன். உஷாமா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? ஆமாங்க ஐயா. அடியானுக்கு நேற்று நான் மழையினால கிளாஸ் இல்லைன்னு நினச்சிட்டு முன்னாடியே பதிவு போட்டுட்டேன். எனக்கு மழையினால மாடிக்கு வந்து கிளாஸ் கவனிக்க முடியாதுன்னு முன்னாடியே பதிவு போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் வரலைங்கிறது இப்போதான் தெரியும். அதில் அடியனை எல்லாரும் அந்த யாத்திரையை பற்றி படித்தாங்கங்கிறதும் இப்போதான் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதை என்னோட தவக்குறைவு, நேற்று மழை வந்து என்னை மாடிக்கு வர விடாம கரண்ட் இல்லாம எல்லாம் பண்ணிடுச்சுங்க ஐயா. திருவடி வணக்கம். இன்றைய பதிவுல நீங்க சொன்னது மாதிரி இதய தாமரை பூக்கணும்னா நம்ம உள்ளத்துக்குள்ள ஈரம் இருக்கணும். அந்த ஈரம் இருந்தாதான் நம்மளுடைய இதய தாமரை பூத்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு கருணை செய்ய முடியும். அதை நம்ம உள்ளத்துக்குள்ள ஈரம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அவ்வளவுதான் ஐயா. எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது முதல்ல கோலம்மாள் சொல்லிட்டாங்க, அதான் நினைச்சுக்கிட்டு சொல்லுவோம்னா அவங்க சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கருத்தை மட்டும் நான் வைக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. இதுதான் வேணும். அடியார்கள் அந்த கருத்தை வைக்கிறதுலதான் அருமையா அந்த ஒரு வார்த்தையை அருமையா பிடிச்சுக்கிட்டீங்க பாருங்க. போதும் சாமி, அவ்வளவுதான், முடிச்சு போச்சுக்கா. எல்லாமே முடிஞ்சது. நல்லது இல்லம்மா. ஆமா, நிறைவு செஞ்சிடலாம். நமக்கு அடியார்கள் எல்லா அடியார்களுடைய திருவடியும் அடியேன் ரொம்ப